தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார்முதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் உன்னை வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். திருமூலருடைய திருமந்திரத்தை நாம் முறையாக சிந்தித்து வருகின்றோம். நம்முடைய அறக்கட்டளை அதை முறையான பாடமாக நடத்தும்படியான ஏற்பாட்டை அவர்கள் செய்தாலும், அடியேனுடைய பணி காரணமாக இடையிலே நான் தான் அந்த வகுப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இடையிலே. ஆனாலும் நம்முடைய அமைப்பாளர்கள் அந்த நாட்களிலே நம்முடைய அறக்கட்டளையிலே வேறு திருமுறைகளையும் சிந்திக்கலாம் என்ற முறையில் இங்கே நம்முடைய சமயச்செம்மல் சதாசிவம் உட்பட சோளிங்கர் செல்வநாதன், புரசையார், நம்முடைய மோகனவேல் ஐயா இவர்களெல்லாம் காஞ்சிபுரத்திலே அறிஞர்களுக்கு குறைவு கிடையாது. அதனால் தொய்வில்லாமல் அந்த வகுப்புகள் நடத்துவதற்கு ஒரு சூழ்நிலை இங்கே நமக்கு இந்த ஊரிலே இருக்கிறது. அதை நம்முடைய அமைப்பாளர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கும் இடையில்லாமல் வகுப்பை அவர்கள் தருகிறார்கள். அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். காரணம், ஒரு அமைப்பை வைத்து நடத்துகிற பொழுது பல சிக்கல்கள், அதில் முக்கியமாக இந்த பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் தான் முதல்ல சிக்கல்கள். வருகின்றவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். எங்களை போன்றவர்களுக்குத்தான் ஒரே இடமாக இல்லாமல் ஆங்காங்கே செல்லுவதாலும், இன்னும் இதுபோல் நாடு விட்டு நாடு செல்வதாலும் சில தடைகள். முன்னை சொன்னது போல இங்கே எப்படி நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதுபோல் அங்கேயும் ஆர்வம் காட்டுகிறார்கள். அது ஒன்று தான் நம்ம தடை சொல்ல முடியல. இந்த முறை கூட அன்பாவுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் உடனே அங்கே என் கூடவே விமான பயணத்தில் அவங்க ஆஃபீஸில் ஒரு 2 நாள் முன்னே போக சொன்னாங்களாம். ஐயா 20ஆம் தேதி போகிறாருன்னு அவர் கூட போகிறேன்னு சொல்லி 2 நாள் தள்ளி அந்த ஒரு 3 மணி நேரம் ஏதாவது நாம் சிந்திக்கலாம் என்று அவர்கள் 2 நாள் பயணத்தை அலுவலகத்திலே கேட்டு தள்ளி வைத்து என்னுடனே வந்தார். அவர் 3 மணி நேரம் சோதனையாக. அவருக்கு முன்னாள் இரவெல்லாம் அங்கே ஆஃபீஸில் வேலை, தூக்கமே கிடையாது. மறுநாள் காலையில் விடியற் காலம் 9 மணிக்கு அங்கே ஃப்ளைட்டு, 6 மணி 7க்கெல்லாம் வந்துடணும் ஏர்போர்ட்டு. தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன், கொஞ்சம் தூங்குங்களேன்னு. இல்லையா, ஒரு 3 மணி நேரம் ஏதாவது சிந்திக்கலாம் என்று தான் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் நாங்கள் ஏதோ பேசிக்கொண்டு வந்தோம். அவர் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். ஒரு விடுமுறையில் ஒரு 10 நாட்கள் அலுவலக வேலையும் இருக்கிறது. அவரும் விடுமுறை எடுத்து வந்திருக்கிறார். அதனால் நான் அங்கிருந்தே நம்முடைய சராசரியாவுக்கு நான் சொன்னேன், அவர் நம்முடைய அறக்கட்டளைக்கு தொடர்ந்து 10 நாட்கள் வர வேண்டும் என்று எண்ணினார். அது முடியாமல் போயிட்டு. அங்கே அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான், காரைக்கால் தான் சொந்த ஊர். அங்கே இதுபோல் வகுப்புகளையெல்லாம் நடத்துகிறார். ஒரு 4 பேரை அங்கே தயார் செய்திருக்கிறார் ஆசிரியர்களாக. நான் இந்த முறை போன போது இந்த 4 பேரில் 2 பேர் பேசினார்கள், வகுப்பை எடுத்தார்கள். நான் அதை என்னை விமர்சனம் செய்ய சொல்லி நான் அங்கே உட்கார்ந்துருந்தேன், அப்சர்வேஷனாக உட்கார்ந்துருந்தேன். இவரும் அங்கே வகுப்பெடுப்பார். அதனால் நான் சமயச்செம்மல் இடத்துல சொன்னேன், அவர் இங்கே வருகிறதாலே அவரை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி சமயச்செம்மல் அவர்களும் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு 2 வகுப்பு அவர்கள் தந்திருக்கிறார்கள். 6ஆம் தேதி 7ஆம் தேதி நினைக்கிறது. அவர் திருவுருப்பையன் நான் நடத்துகிறேன் என்று அவர் சொன்னார். அதனால் அங்கேயும் இப்படி ஆழமாக கேட்கின்றவர் இருக்கிறார்கள். அதனால் அங்கே போக வேண்டியதாக இருக்குது. இவர்களெல்லாம் நம்முடைய இடத்திலே முறையாக படிக்கின்றவர்கள். இப்பொழுது சென்ற பொழுது சிவஞான போதும்
2 நூற்பாக்கள் பார்த்தோம், ஞாபகம். 2 நூற்பாக்கள், முன்ன 2 பார்த்தோம், இப்போ 2, 4 நூற்பாக்கள். அது இல்லாமல் பெரிய புராணத்தை ஞானசம்பந்தருடைய வரலாற்றோடு அந்தந்த பதிகம், அந்தந்த தலம், அந்தந்த பதிக விளக்கம் என்றும் சித்தாந்த விளக்கங்களையும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி திருவாசகம் என்று இப்படி ஒரு 20 நாட்களுக்கு மேலாக அந்த வெவ்வேறு துறையில் அவர்கள் பயின்றார்கள். அதே போல் மலேசியாவில் இப்படித்தான். மலேசியாவில் இந்த முறை 10 நாட்கள் பெரிய புராணம், அப்புறம் ஒரு 5 நாட்கள் திருமந்திரம் உபதேசம். இந்த உபதேசம் சொன்னால் கரெக்டாக வராங்க பாருங்கள். திருமந்திரம், அதற்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு திருவருட்பயன். அது ஒரு வாரத்தில் ஒரே அதிகாரம் தான் நடத்தணும், கொஞ்சம் விரிவாக நீங்கள் நடத்தணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு அதிகாரம் என்று அவங்க நடத்தி வந்திருக்கிறோம். அதனால் இந்த இடைவெளி இல்லாமல் அவர்கள் கேட்பதாலே நாம் இடையிலே ஒரு 2 மாதம் அங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதையும் நம்முடைய அமைப்பாளர்கள் இருவருமே இங்கே இருக்கிறார்கள். அவங்க இருவருமே அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு வாய்ப்பு தருகிறார்கள். நமக்காக அந்த வகுப்புகளை எல்லாம் தள்ளி வைத்து அவர்கள் வகுப்பெடுப்பதும் மற்றவர்களை வைத்து வகுப்பெடுப்பதுமாக அவர்கள் செய்கின்ற ஒரு பெரிய பணி, பாராட்டுவதற்குரிய பணி. அதற்காக நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு நான் திருமந்திரம் 2ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரத்தில் நாம் பார்த்தது எலும்பும் கபாலமும் என்ற தலைப்பு என்று எனக்கு நினைவு. அதான் ஐயாவும் சொன்னது, அதுதான் நம்ம ஆரம்பித்தது. திருமூலர் 2ஆம் தந்திரத்தில் பெருமானுடைய சிவபரத்துவத்தை விளக்கி அதை நிறுவுகிறார். பல வகையிலே அவர் நிறுவுகிறார். அந்த அட்டவீரட்ட தலம், தக்கனுடைய வேள்வி, அதற்கு பின்னால் நமக்கு 5ஆவதாக வருகிற பொழுது பிரளயம் என்று சொல்லுகின்ற அந்த அழித்தல், ஒடுக்குதல், அதற்கு பின்னால் சக்கரப்பேறு என்று பெருமாளுக்கு தருகின்ற சக்கரப்பேறு. இப்படி ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டு பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லுகிறார். நாம் அதை சொன்ன நினைவு. சிவ பரத்துவம் சொல்லி பின்னால் சிவ பராக்கிரமம் சொல்லுகிறார். மேலானவன் தனக்கு மேலானவனாக இருக்கின்ற ஒரு பொருள் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமான் ஏன் அப்படி அவனை சொல்லுகிறோம் என்பதற்கு தத்துவ ரீதியாகவும் புராண ரீதியாகவும் அங்கே பல விளக்கங்களை அவர் தருகிறார். எந்த சமயமாக இருந்தாலும் தெய்வம் என்று ஒன்றுதான் கொள்ளுவார்கள். தெய்வ நம்பிக்கையுடைய அமைப்பு சமயம். தெய்வ நம்பிக்கை இல்லாத சமயங்களும் இருக்கின்றன. அவர்கள் வேறு ஏதாவது ஒன்றை தலைவனாக சொல்வார்கள், தலைமை பொருளாக சொல்வார்கள். ஆனால் சைவம்தான் தெய்வம் கடவுள் என்று 2ஆக பிரிக்குது. கடவுள் என்பது சிவம், பரம். அந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கின்ற உயிர்கள், அந்த உயிர்கள் புண்ணியத்தினாலே தெய்வ நிலையை அடையலாம். கண்ணதாசன் கூட மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்றுதான் பாடுறார். எனவே மனிதன் தெய்வ நிலைக்கு உயரலாம் என்று திருவள்ளுவர் இதை குறிப்பாக சொல்லியிருக்கிறார். மனிதர்களும் தெய்வமாக மாறலாம் என்று. மனிதர்கள் தெய்வமாக மாறலாம் என்று ஒன்று சொன்னார். அந்த மனிதர்களாக அல்லது உயிர்கள் இருந்தால் அவை இறைவனை அடையலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். 2ம் சொல்லியிருக்கிறார். கடவுள் வாழ்த்தில் அது விரிவாக சொன்னார். இறைவனடி சேர்தல் என்ற அந்த அடிப்படை கருத்தை வைத்துக்கொண்டு 10 குறள் செய்திருக்கிறார். அது எந்த காரணத்தினாலே இறைவனை அடைய முடியும் என்றெல்லாம் அங்கே பேசுகிறார். ஆனால் உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிற பொழுது வாழ்வியல் நெறியிலே அறநெறியோடு வாழ்ந்தால், அறவாழ்வு வாழ்ந்தால் நீங்கள் தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று மனிதன் தெய்வ நிலைக்கு உயரலாம் என்பது. திருவள்ளுவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார்.
அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொண்டு பரிமேலழகர் இறந்த பின்னால் தெய்வத்திலே வைப்பது என்பது அல்ல, இங்கேயே இந்த இடத்திலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வையத்துள் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று தான் எடுக்கிறார். தெய்வமெல்லாம் விண்ணுரையும் அங்கே மேலே தான் இருப்பாங்க, வானுரையும் தெய்வம்தான். ஆனால் வாழ்வாங்கு வாழ்ந்தால் மண்ணுலகிலேயே அவர்கள் தெய்வ நிலையை அடைகிறார்கள். அப்படி தான் அவர் பொருள் சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம் போல இங்கே வையத்துள் வைக்கப்படும் என்று தான் அதுக்கு பொருள் சொல்கிறார். அதுக்கு பின்னால் இறந்த பின்னால் அந்த உயிர் பிரிந்த பின்னால் தெய்வ நிலை அடைதல் என்பது பொதுவாக எல்லோரும் சொல்லுவது. இதை சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு குரல் சொல்லுகிறார். யான் எனது என்று செருக்கறுப்பான் பானுவர்க்கு உயர்ந்த உலகம் அப்படின்றார். அப்போ ரெண்டையும் பிரித்து தானே சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் தெய்வ நிலை, யான் எனது என்ற செருக்கு நீங்கினால் இறைவனுடைய திருவடி அடைகின்ற நிலை, திருவருள் பேறு என்று தெளிவாக விளக்கியிருக்கிறார் தம்முடைய திருக்குறளில். அதனால் அதை கடவுள் என்று கடவுள் நிலை என்று நாம் சொல்கிறோம். அப்போ கடவுள் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு என்று நாம் சொல்லி, தெய்வத்தை நாம் சிறு தெய்வம் என்று சொல்லுகிற வழக்கமும் உண்டு, பிற தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற வழக்கமும் உண்டு. சிறு தெய்வம் என்று சொன்னால் ஏதோ அந்த தெய்வத்தை இழிவுபடுத்துவதாக ஆகும். அதனால் பிற தெய்வம் என்று சொல்லலாம் என்று இப்பொழுது சொல்கிறாங்க. சிறு தெய்வம்னு சொல்ல வேண்டாம், பிற தெய்வம்னு சொல்லலாம். அது எது போல சொன்னால், அன்றைக்கெல்லாம் ஊனமுற்றவர்னு சொல்லியிருந்தாங்க, உடல் ஊனமுற்றவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ முறைகளை மாற்றுறாங்கல்ல. இப்பொழுது மாற்றுத்திறனாளி, அதுபோல் இன்னும் கூட புதுசாக சொல்லலாம் இருக்குது. அதுபோல் புதுசாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுபோல் தெய்வத்தை சிறு தெய்வம் சொல்லக்கூடாது என்று பிற தெய்வங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று இப்போது அப்படி சொல்கிறாங்க வழக்கம். நாம் எப்படி சொல்கிறோம்? ஏன் சிறு தெய்வம்னு சொல்கிறோம்? அதை பெருந்தெய்வம் ஒன்று இருக்கிறதுனால தான் சிறு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா? சிறு தெய்வம்னு ஏன் சொல்கிறோம்? பெருந்தெய்வம் ஒன்று இருக்குது. அவங்க அப்படி தானே கேட்கணும். சார் சிறு தெய்வம்னு சொல்கிறீங்களே, அப்போ பெருந்தெய்வம் எது அப்படி தானே கேட்கணும். எங்கள் தெய்வத்தை ஏன் சிறு தெய்வம் சொல்கிறீங்க அப்படி தான் கேட்குறாங்களே தவிர, எங்கள் தெய்வத்தை நீங்கள் சிறு தெய்வம்னு சொன்னால் அப்போ பெருந்தெய்வம் எதுன்னு கேட்டால் நாம் சொல்லலாம். எந்த நோக்கத்திலே சொல்லுகிறோம் என்றால், இப்போது பெரிய புராணம் கூட பெரிய புராணம்னு அதுக்கு பெயர் இருக்குது. அது ஏன் பெரிய புராணம் என்று சொன்னால் பெருமை பெற்ற புராணம். அது பெரிய புராணம்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்படி சொல்லாமல் பெருமை வாய்ந்தவர்களை பற்றிய புராணம் அது. பெருமை வாய்ந்தவர்கள் யார் என்றால் செயற்கரிய செய்வார் பெரியர். அந்த நாயன்மார்களுடைய செயலெல்லாம் நாம் செய்ய முடியாது. எனவே செயற்கரிய செய்வார் பெரியர் அல்லவா? சேக்கிழார் அதை உணர்ந்துதான் இந்த குறளெல்லாம் அவருக்கு தெரிந்துதான் இரண்டு இடத்துல பெரிய புராணத்தை இரண்டு இடத்துல இந்த சொல்லை அப்படியே பயன்படுத்துகிறார். செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் என்று இயற்பகை நாயனார் புராணத்தில் செயற்கரிய செய்கை செய்த தீரனே அப்படின்றார். இதே அந்த குறளில் நினைவோடு சொல்கிறார். அதே மாதிரி சிறுத்தொண்டர் புராணம், சிறுத்தொண்டர் புராணத்தில் மகனை அறிகின்ற பொழுது அரிய வினை செய்தார் அப்படின்றார். அரிய வினை, செயற்கை அரிய வினை அது, எனவே அரிய வினை செய்தார் என்று சொல்கிறார். அதனால் மற்ற தெய்வங்களால் செய்யப்பட முடியாத அல்லது அருள முடியாத வரங்களை எல்லாம் நம்முடைய பெருமான் தருவான். அதுதான் பெருந்தெய்வம். சிறு தெய்வம் என்றால் சிறிய விஷயங்களை, உலக விஷயங்களை, சிற்றின்பங்களை, உங்களுக்கு தேவையான அவ்வப்பொழுது இருக்கின்ற தேவையானவற்றை அது தருவதாலே அதற்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. அவன் தருகின்ற அந்த வரத்திற்கு ஒரு எல்லை உண்டு. இன்பம் என்று சொன்னான். நீங்கள் கேட்குறத அந்த தெய்வம் கொடுக்குது என்றால் ஒரு இன்பம் வருகிறது. அந்த இன்பம் எவ்வளவு நாளைக்கு என்றால் ஒரு குறிப்பிட்ட நாள் தான். அதுக்கு பின்னால் இன்னொரு துன்பம் வரும், மறுபடியும் அவர்கிட்ட போகணும் என்றால் அங்கே போகக்கூடாது, வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட போகணும். என்னென்ன வகையான நமக்கு டாக்டர் பார்க்குற பொழுது ஜென்ரல் ஃபிசிஷியன் இருப்பாங்க சில பேர், சீரியஸாக இருந்தால் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற தெய்வங்கள்லாம் கவுண்டரை திறந்து வச்சுட்டு இருக்கா மாதிரி அங்கங்கே இருக்கு போங்க என்று சொன்னால் அதை நம்புகிறாங்க, அப்படியே நம்புகிறாங்க. அது இப்போது ஜோசியக்காரங்க பரிகாரம் சொல்கிறாங்களே,
அது அப்படியே நம்புறாங்க இல்லையா? அவங்க சொல்லிவிடுவாங்க 9 வாரம் விளக்கு போடுன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. அவ்வளோ சின்சியராக அதை அப்படியே செய்வாங்க. ஞானசம்பந்த பெருமான் தலையால் அடிச்சுக்கிறார். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் கேட்கறதே கிடையாது. சுலபமாக சொல்கிறார், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். இந்த வினைன்னு கூட சொல்லலை, விளக்கு போடுன்னு கூட சொல்லலை. ஒன்னால எது முடியும்? கையால் எது முடியும்? போய் என்ன கொஞ்சம் தொடர்பு எடுத்து பெருக்கிட்டு வந்துடு, தண்ணி தெளிச்சுடு, இல்லை வரவங்களுக்கு தண்ணி கொடு, ஏதாவது கையால் செய். உன்னால் கையால் செய்கின்ற வினை, கைவினை செய்து என் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அவ்வளவு வலிமையாகவும் பெரியவர் ஞான உபதேசம் செய்கிறார். அதை யாரும் நம்ம கேட்கறது கிடையாது. ரோட்டோரத்தில் இருந்து கொண்டு சொல்லுகின்ற ஜோசியத்திற்கு நம்ம அவ்வளோ பெரிய சிறப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் அங்கேயும் தான் நடக்குது, பெரிய விஷயம் அங்கே நடக்குது இல்லை. அதனால பெருந்தெய்வம் என்று சொன்னால் வீடு பேறு தருகின்றவன், சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை. எனவே அவன் பெருந்தெய்வம். சிறு தெய்வம் என்று சொன்னால் உலக இன்பங்களை தருகின்ற தெய்வங்கள். அதனால் அவன் அதெல்லாம் தரமாட்டான்னு சொல்கிற அர்த்தம் கிடையாது. உலக சிற்றின்பம் தருகின்ற அவையெல்லாம் அவன் தருகிறான், பேரின்பத்தை அவன் தருவான். ஆனால் இந்த தெய்வங்களாலே அந்த வீடு வேறு தர முடியாது. இதுதான் வித்தியாசம். அதனால் அதை சிறு தெய்வம் என்று நாம் சொல்கிறோமே தவிர, அது தருகின்ற பலன் கருதி தான் சொல்கிறோமே தவிர அந்த தெய்வங்களை கருதி நாம் சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இங்கே திருமூலர் முதல்ல அந்த பராக்கிரமத்தை, நம்முடைய தெய்வம் பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள் என்பதை நிறுவுகிறார். அதுதான் இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தோம். அதில் இப்போ நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது எலும்பும் கபாலமும் என்று இருக்கு. அதை இன்றைக்கி நான் கொடுத்துக்கிற நோட்ஸ் எழுதியிருக்கேன். இதை அப்போ எழுதணும் கொஞ்சம், ஏதோ இதை கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் வேறு ஒன்று எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி வந்துருச்சு, அது இன்னும் வரல, வரட்டும், பார்க்கலாம், வந்துடும். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவர் ஆதி, எலும்பும் கபாலமும் ஏந்திலன் ஆகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே அப்படின்னு. பெருமான் எலும்பையும் கபாலமாலையும் அணிந்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். அவனுக்கு எலும்பு மாலை எலும்பு கூடை அணிந்திருப்பதாலே அவனுக்கு கங்காளன் என்று பெயர். கபாலத்தை வைத்திருப்பதாலே அவனுக்கு கபாலி என்று பெயர். கங்காளன், கபாலி 2 பேர் சொல்றாங்க. அந்த இரண்டும் எதை குறிக்கிறது என்பதைத்தான் இங்க சொல்றார், திருமூலர் சொல்றார். இவர் காலத்திற்கு பின்னால தான் 6ஆம் நூற்றாண்டில் தான் அம்மையார், காரைக்கால் அம்மையார் வருகிறார். இவருக்கு முன்னாலே வாழ்ந்தவர் 4ஆம் நூற்றாண்டிலே மாணிக்கவாசகர். அவரும் இந்த கருத்தை சொல்லுகிறார். எலும்பு மாலையும் கபாலத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்ற பெருமான் என்று சொல்வது எதை குறிக்கிறது என்றால், நாமெல்லாம் எலும்பும் கபாலமாக போய்விடுவோம். முதல்ல நம்மகிட்ட எலும்பு கபாலமாக போய்விடும், மண்டை ஓடும். ஆனால் பெருமான் அது இல்லை, அந்த நிலைக்கு அவன் போக மாட்டான். அவன் அந்த மகாசங்கார காலத்திலே அழியாமல், அழிகின்றவர்கள் யார் அழிகிறார்கள் என்றால் அயன் திருமால், அவர்கள்தான் தெய்வ நிலையில் இருக்கின்றவர்கள். அயன் திருமாலுடைய தரைமாலைகளை நரம்பிலே கோத்து மாலையாக அணிகிறான் என்றால் என்ன பொருள்? படைக்கின்ற அயனும் அழிகின்றான், காக்கின்ற கடவுளாக இருக்கிற திருமாலுக்கும் ஒரு காலம் உண்டு. 2 பேரும் ஒரு காலம் சொல்லு. 100 பிரம்மன் இறந்து போனால் ஒரு திருமால் இறந்து போவார். அந்த ரேஷியோ போட்டிருக்காங்க, அப்படி இல்லையா? ஆயுள் காலத்தை சொல்ற பொழுது பிரம்மகற்பம் என்று பிரம்ம காலத்து ஒரு காலம் சொல்லி, பல ஊழிக்காலம் எல்லாம் சொல்லி, அதில் 100 பிரம்மன் இறந்து போன பின்னால் ஒரு திருமால் என்று போவார். அதனால தான் நம்முடைய அப்பர் பெருமான் பாடுற பொழுது 100 கோடி பிரம்மன், அப்புறம் 6 கோடி பெருமாள் சொன்னார். அதுக்கு ரேஷியோ போடுறாரு. 100 கோடி பிரம்மன் சொல்லிட்டு 6 கோடி நாரணன் அங்கனே அப்படின்னார். அப்ப அந்த 2 பேரும் நிலையில்லாதவர்கள் என்பதை குறிப்பதற்காக, நிலையானவன் யான் ஒருவன் தான், அழிக்கின்ற கடவுளாக இருக்கின்ற சங்கரிக்கின்ற சங்காரன். ஆண்களுக்கு சங்கரன் என்ற பெயரும் உண்டு, பெண்களுக்கு சங்கரி என்ற பெயரும் உண்டு. நமக்கு தமிழ்நாட்டில் இயல்பான பெயர் அதெல்லாம், சங்கரன் சங்கரி என்பது. சங்கரித்தல் என்றால் என்ன அர்த்தம்? அழித்தல் என்றுதான் அர்த்தம்.
அது தெரிஞ்சால் வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? அது தெரிஞ்சால் அவன் அந்த பேர் வேளாண்வாங்க. சங்கரன் என்று சொன்னால் நன்மையை செய்கின்றவன். சலமிலன் பேர் சங்கரன். சங்கரன் என்று சொன்னால் நன்மையை செய்கிறான். என்ன நன்மை? எல்லாவற்றையும் அழிக்கிறான். அழிப்பது நன்மை. எவ்வளோ பேர் இதை எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்க. அதை எப்படி நாம் சொல்லணும்? அழிக்கிறது ஒரு சிறப்பா, அழிக்கிறது நன்மையான்னு கேட்டால் சரி வேண்டாம், அழிக்காமல் இருந்துருவோம், விட்டு பாருங்களேன். வீட்டிலே பிரச்சனை வந்துடும் இல்லையா? வீட்டிலே பிரச்சனை வந்துடும். ஒரு 80 வயதுக்கு மேலே போனாலே ரொம்ப வயசாச்சு, இதெல்லாம் ஏன் இருக்குது என்று ஊர் முனி பண்டம்னுவார் அப்பர் பெருமான். ஊர் மக்கள் எல்லாம் முனிகின்ற பண்டமாக போயிடுறாங்க. அந்த உடம்பு, அந்த உடம்பாலே ஒன்று ஆக முடியலன்னு சொன்னால் ஊர் மக்கள்லாம் வெறுக்கிறார்கள் அதை என்று சொல்கிறது. அப்போது என்ன செய்கிறான் பெருமான்? அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அந்த உடம்பு வேண்டாம் என்று அதை அடித்து விட்டு வேறு ஒரு உடம்பை தரப்போகிறான். அது மகிழ்ச்சி தானே. பழைய சட்டை போன பின்னால் ஒரு புதிய சட்டை போடுறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. அதுபோல் உயிர் பழைய சட்டை போல் இந்த உடலை கழித்தால் புதிய சட்டையாக ஒரு புதிய உடல் வரும். அது இல்லாமலே பெருமானத்தில் போகிறதுன்றது இருக்குது, அது வேற. அடிப்படையாக எல்லாருக்கும் எப்படின்னா இதான் நடக்கிறது. மீண்டும் பிறவி வருகிறது, மீண்டும் வேறு உடல் வருகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? எனவே அழிக்கின்றவன் என்பது சங்கரன். அழிப்பதினாலே அவன் நன்மையை செய்கிறான். பல வகையில் நமக்கு அந்த அழிவு நன்மையை தரும், ஆக்கம் துன்பத்தை தரும். இது அடிப்படை. நமது ஆக்கம்தான் இன்பத்தை தரும், அழிவுதான் துன்பத்தை தரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆக்கம்தான் துன்பத்தை தரும், அழிவுதான் நமக்கு இன்பத்தை தரும் என்று. பள்ளிக்கூட நாட்களில் விடுமுறை நாட்கள் எல்லாம் பாடம் அழிகின்ற நாட்கள். வீக் டேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாடம் தொடங்குகின்ற நாட்கள், ஆக்குகின்ற நாட்கள். எது மாணவர்களுக்கு சுலபமாக இருக்குது? மாணவர் விட்டுருங்க, ஆசிரியருக்கே சொல்லுங்க. ஆசிரியரே மாணவரை போலவே எப்போ லீவ் வரப்போகுது என்று ஆசிரியர் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ ஓய்வு என்பதை இயல்பாக நாம் விரும்புகிறோம் இல்லையா? அதான் பெருமான் செய்கிறான். உங்களுக்கு ஓய்வு தருகிறேன் என்று. அந்த ஓய்வு என்பது என்ன என்றால், உடம்புக்கும் ஓய்வு, உயிருக்கும் ஓய்வு. அடுத்த பிறவிக்கு எடுப்பதற்கு முன்னால் உயிருக்கும் ஓய்வு தருகிறான் என்று அதைத்தான் மகாசங்காரம் என்று நாம் எல்லா உயிர்களும் ஓய்வாக இருப்பது என்று தருகிறான் என்பதாலே இதெல்லாம் யாரால முடியும் என்றால் படைக்கின்றவனாலே முடியாது, காக்கின்றவனாலே முடியாது என்றுதான். அதற்கு அறிகுறியாகத்தான் எலும்பையும் மாலையும் போட்டுக்கொண்டிருக்கிறான். யார் அவன்? எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன். வலம்பன் என்று வார்த்தை போறார். வலம் என்றால் வெற்றியின் அர்த்தம். வெற்றியை பெறுகின்றவன், எப்பொழுதுமே அவன் வெற்றியை பெறுகின்றவன், தருகின்றவன். அதனால்தான் மாணிக்க வாசகர் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க வெல்க என்கிறார். வெல்க என்றால் வெற்றியின் அர்த்தம், வெற்றியை தருகின்றான் அவன் என்பதனாலே அவன் வெற்றி செல்வன் என்றார். பலம்பன். ஆனால் மணிமுடி வானவர் ஆதி, மணிமுடி அணிந்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் எல்லாம், இந்திரன்லாம் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்றார், எலும்பும் கபாலமாக போகிறார்கள், அவங்கெல்லாம் மண்ணோடு மண்ணாக போகிறார்கள் என்று. அதைத்தான் இந்த இடத்துல அவர் முதல்ல அவருடைய வெற்றி பாட்டு சொல்கிற பொழுது, தேவர்களை எல்லாம் விட, தேவர்கள் பொதுவாக அந்த தேவர்களை பற்றி சொல்கிற பொழுது ஒரு வரமுறை சொல்லுவாங்க. மால், ருத்ரன் விட்டுருங்க, மால், அயன், இந்திரன், இந்த மூணு சொல்லுவாங்க. இந்திரனை காட்டிலும் மேலானவன் பிரம்மன், பிரம்மனை காட்டிலும் மேலானவன் திருமால் என்று நாம் ஒரு இந்த அயரார்க்கின்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாம் வச்சிருக்கோம். அதில் இந்திரன் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஆனால் தேவர்களிலே சிறந்தவன் திருமால், தேவில் சிறந்தவன் திருமால் என்று நாம் வைத்திருக்கிறோம். அயனை பற்றி நாம் இங்கே படிக்க போகிறோம், அடிமுடி தேடலில் படிக்க போகிறோம். அதனால் இந்த மூவர் அதே போல் இருக்கின்ற மற்ற வானவர்கள், இவர்களுக்கெல்லாம் மேலாக பெருமான் இருக்கின்றான். அந்த வானவர்களெல்லாம் அழிகின்றவர்கள் என்பதைத்தான் இங்கே இந்த பாடல் குறிக்கிறது என்று சொல்கிறார். அதுதான் உங்களுக்கு அந்த மாணிக்கவாசனுடைய பாட்டு நாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அதில் நங்காய் நங்காய் இது என்ன தபம் இருக்கு, அது இருக்கு பழையதில் இருக்கு. நங்காய் இது என்ன தபம், நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் ஆமாகே
காலாந்தரத்து இருவர் தம் காலம் செய்ய சரித்திரன்கான் சாழலோ என்று வருது பாட்டு. திருச்சாழல்ல மாணிக்க வாசகர் 2 பெண்கள் பாடுவது போல உண்டு. இந்த திருச்சாழல் என்பது ஒரு ஊமைப்பெண் பதில் சொல்வதாக ஒரு மரபாக இப்படி சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் எப்படி ஞானசம்பந்தர் நேரடியாக சமணர்களையெல்லாம் எதிர்த்து அனல்வாதம் புனல்வாதம் செய்தார். பௌத்தர்களை எதிர்த்ததாக இல்லை. ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது பௌத்தர்களெல்லாம் குறுக்கிட்டு எங்களையும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் பரசமய கோளரையாக ஆக முடியும், வெற்றி சின்னமெல்லாம் ஓத முடியும் என்று சொல்ல அங்கே வாதம் நடக்கிறது. பாரத்தை நடக்கிற பொழுது அந்த பாரத்தினுடைய முடிவிலே அந்த சாரிபுத்தன் மேலே அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொல்ல அடியார் சொல்ல அவர் தலையிலே இடி விழுந்தது என்று பெரிய புராணத்தில் ஒரு பகுதி வருகிறது. எனவே ஞானசம்பந்தரும் அங்கே நேரடியாக இல்லை என்றாலும் புத்த சமயரோடு வாதம் செய்திருக்கிறார் என்று வருது. மணிவாசகரை பொறுத்து சொல்கிற பொழுது மாணிக்கவாசகர் காலத்திலே சமணம் இல்லை, இருந்திருக்குது, ஆனால் மேலோங்கவில்லை. வாதம் செய்கின்றவர்களுக்கு அவங்க இல்லை. அவர் பட்டியலிடுகின்ற சமயத்தில் புத்தத்தை சொல்லுகிறார். புத்தம் முதலா புல்லறிவின் சமயம் என்று சொல்கிறார். அதனால் புத்த சமயத்தோடு வாதிட்டிருக்கிறார் என்பது வரலாறாக சொல்லப்படுகிறது. என்னுடைய தந்தையார் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து எழுதிய பொழுது திருமுறை திருநெறி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் அந்த குறிப்பு ஒன்று எழுதுகிறார்கள். என்னென்னா, நீங்கள் மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், பொதுவாக உருகி பாடுவார், தன்னை ஆட்கொள்ளவில்லையே என்று பாடுவார், அல்லது ஆட்கொண்ட அடியாருடைய சிறப்பை எல்லாம் கண்ணப்பர் போன்ற அடியார் சிறப்பு அப்படி தான் பாடுவார். அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாட்டு விதிவிலக்காக இருக்குது. இந்த கட்டறுத்து எனை என்ற பாட்டு இருக்கு பாருங்கள், ஆண்டு கொண்ட பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அறியேனையே என்று வருது. இந்த ஒரு பாட்டு வித்தியாசமான பாட்டு. அவர் புலம்புகின்ற பாட்டு இருக்குது, இறங்கி பாடுற பாட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இலக்கியமாகவும் பாடியிருப்பார், அது வேற. இந்த ஒரு பாட்டில் எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை ஏன் பட்டிமன்றத்தில் ஏற்றினாய் என்று கேட்பது போல் அந்த பாட்டில் இருக்குது. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று 2 முறை சொன்னார்னு சொல்கிறாங்க. அது அடுக்காக சொன்னார்ன்றாங்க. பட்டிமண்டபம் ஏற்றி ஏம்பா என்னை பட்டிமன்றத்தை ஏற்றின அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுக்கு தொடராக சொல்கிறாங்க. தந்தையார் 8ஆம் திருமுறைக்கும் உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் அந்த பட்டிமண்டபம் ஏற்றினை என்பது என்னை பட்டிமன்றத்திலே ஏறச் செய்தாய் என்ற பொருள். நீ யார் என்ன ஏற்றினை, நீ ஏற்றை வாகனமாக உடையவன் என்று. 2ஆவது வருகின்ற ஏற்றினை என்பது வாகனமாக உடையதை சொல்வது. முதல்லே சொல்லுகின்ற ஏற்றினை என்று தன்னை ஏற்றியது என்று வருது. அப்போது பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று சொல்கிறதற்கு மணிமேகலையிலே பட்டிமண்டபத்தை பற்றி செய்தி வருது. 2ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற பௌத்த காப்பியம், பௌத்த காப்பியத்தில் பூம்புகாரில் இந்திர விழா நடக்கிற பொழுது இதுபோல் பட்டிமன்றத்திலே பல சமயவாதிகள் எல்லாம் வாதம் செய்திருக்கிறார்கள் என்று வந்து அதில் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் என்று வருது. சமயத்திலே உருபொருள் என்று சொன்னால் தத்துவம். சமயவாதிகளாக இருக்கின்ற நீங்களெல்லாம் உங்களுடைய தத்துவ கருத்துக்களை விவாதிப்பதற்கு இந்த பட்டிமன்றத்திலே வந்து நீங்கள் வாதம் செய்யலாம் என்று. அப்போ அந்த காலத்தில் பட்டிமண்டபம் என்பது தத்துவ விவாதம் நடந்த ஒரு இடமாக தெரியுது. மணிமேகலையிலே பௌத்த காப்பியத்திலே பட்டிமன்றம் என்று சொல்வதை மணிவாசகரும் அதே பட்டிமண்டபம் ஏற்றினை என்று சொல்வதாலே ஒருவேளை புத்த சமயத்தை எதிர்த்து இவர் வாதம் செய்திருக்கலாம் என்று தந்தையார் அந்த ஒரு குறிப்பை இந்த பாடல் மூலமாக அந்த குறிப்பு தெரிகிறது, வரலாற்றில் நடந்திருக்கலாம் என்று சொல்லி அதற்கு திருச்சாடல் என்ற பகுதியை அவங்க சொல்லுகிறார்கள். அது எப்படி அது கருத்து வேறுபாடு இருக்குது. பொதுவாக இலங்கையிலிருந்து ஒரு மன்னன் வந்தான் என்றும் அல்ல சோழ மன்னனுடைய மகளே என்றும் சொல்கிறாங்க. அது கருத்து வேறுபாடு இருக்குது. இலங்கை மன்னனை வைத்து ஏன்னா வந்து பௌத்தர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் பௌத்தர்களாக வந்து இவரை பார்ப்பதற்காக மணிவாசகருடைய பெருமையை கேட்டு அந்த இலங்கை மன்னன் பௌத்த மன்னன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஊமை பெண்ணை நீங்கள் பேச வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். மரியாதையை தான் வேண்டிக் கொள்கிறார். அப்போ வேண்டிக் கொண்டதுனாலே அதற்காக இவர் சில கேள்விகளை கேட்பது போலவும் அதற்கு அந்த பெண் பதில் சொல்வது போலவும் இந்த திருச்சாடல் அமைந்திருக்கிறது. நங்காய் இது என்ன தவம்,
நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல்மையிலே காதலித்தான் என்னேடி என்று மணிவாசகர் அந்த ஊமைப்பெண்ணை பார்த்து கேட்பது போலவும், அந்த ஊமைப்பெண் அதற்கு பதில் சொல்வது போல அடுத்த பாட்டு, கங்காளம் காதலிக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும், தங்காலம் செல்ல தரித்தான் என்று அந்த பதிலை சொல்வதாக திருச்சாடல் முழுமையும் மாணிக்கவாசர் கேள்வி கேட்டார் என்றும், அடுத்த 2 வரி அந்த பெண் ஊமைப்பெண் வாய் திறந்து பதில் சொன்னதாகவும், அப்படி ஒரு செவி வழி செய்தி தான் மாணிக்கவாசருடைய வரலாற்றிலே சரியான சான்றுகளாக வெளியிலே இல்லை, அகச்சான்று இருக்கிறது. மாணிக்கவாசருடைய அகச்சான்றெல்லாம் இருக்குது. இது இந்த பட்டிமண்டபம் ஏற்றிடை என்ற ஒரு கருத்தினாலே அவர் புத்த மதத்தை வாரம் செய்திருக்கலாம் என்று வருகிறது. அதான் அந்த மாதிரி பார்க்கிற பொழுது, நங்காய் இது என்ன தவம் கேட்குறா. தவக்கோலம் என்றால் என்ன? சடை அணிந்திருக்கலாம், காவி உடை அணிந்திருக்கலாம், இல்லை உத்ராட்சம் போட்டிருக்கலாம், விபூதி அணிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் தவக்கோலம் எல்லாம் ஒத்துக்கிறான். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நரம்போடு எலும்பணிந்து கபாலத்தை போட்டுருக்காரு. கபால மாலையை போட்டுக்கொண்டு தோள் மேலே 2 பேருடைய எலும்புக்கூடு வேற போட்டு உட்கார்ந்துட்டுருக்காரு. இது என்ன தவம்? இது என்ன தவக்கோலம்? என்ன தவம் என்றால் இது என்ன தவக்கோலம்? எனக்கு புரியலையே, வித்தியாசமாக இருக்கிற தவக்கோலம் என்று அவர் கேட்கிறா போல தெரியுது. அதான் அந்த கேள்வி. நங்காய் இது என்ன தவம்? நரம்போடு எலும்படிந்து கங்காளம் தோல்மையிலே காதலித்தான். அது கேள்வி. அது பதில், கங்காளம் ஆமாகே. கங்காளம்னு சொல்லிடாத, அது எலும்பு கூடாது. நம்ம மாதிரி மனிதனுடைய எலும்பு கூடாது, இல்லை மற்ற விலங்குடைய எலும்பு கூடாது. பிரம்மனுடைய எலும்பு கூடு, திருமாலுடைய எலும்பு கூடு எவ்வளோ பெருசு பார்க்குறோம். இப்போ கூட ஏதோ அங்கே கோவாவில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இருக்குதா இல்லையா அந்த இப்பொழுது இல்லையா, அந்த பழைய ஒரு ஃபாதருடைய உடம்பு அப்படியே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் இது சாதாரணம் அல்ல. பிரம்மனுடைய எலும்புக்கூடு திருமாலுடைய எலும்புக்கூடுனா எவ்வளோ பெருசு. கங்காளம் ஆமாகே. ஏன் பிரம்மனையும் திருமாலையும் தோளிலே போட்டிருக்கிறான் என்றால், பிரம்மனுக்கும் முடிவு உண்டு, திருமாலுக்கும் முடிவு உண்டு. படைக்கின்ற கடவுளுக்கும் முடிவு காலம் ஒன்று உண்டு. காக்கின்ற கடவுளாக இருக்கின்றவனுக்கும் தன்னையே காப்பாற்ற முடியாமல் போகின்ற காலம் ஒன்று உண்டு என்று தங்காலம் செய்ய, காலம் செய்யன்னார் பாட்டில். பொதுவாக பாட்டில் காலம் செல்லன்னு தான் பாடுவாங்க, ஆனால் காலம் செய்யன்னார் மாணிக்கவாசகர். ஏன் காலம் செய்யன்னு சொன்னார் என்றால், காலத்தை கட்டுப்படுத்துகிறவன் நம்முடைய பெருமான். எனவே காலத்திற்கு மேற்பட்டவன் காலகாலம் நம்முடைய பெருமான். ஆனால் காலத்துக்கு உட்பட்டவங்க இவங்கள்லாம் என்பதாலே காலம் செய்ய, காலமானார்னு சொல்கிறோம்ல இப்போ. எனவே காலம் செய்யும்படியாக அவர்களெல்லாம் போகிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் காலத்திற்கு உட்பட்டவர்கள். ஒரு ஏதோ கொஞ்சம் அதிகமான காலமாக இருக்கலாம், காலத்துக்கு உட்பட்டவர்கள் தானே தவிர காலகாலம் இல்லை. நம்முடைய பெருமான் போல காலத்தை கடந்தவன் அல்ல என்றுதான் காலம் செல்ல தங்காலம் செய்ய தரித்தனன்கான் சாழலோன். அந்த போன வகுப்பில் கொடுத்தது எழுதியிருப்போம். அதில் இத்திருமந்திரத்தில் பின் 2 அடி அவன் காரிய பிரபஞ்சத்தை தாங்கி நிற்றதையும் உணர்த்தும் என்று அப்பா ஒரு குறிப்பு கொடுத்துருக்கான். அந்த எலும்பும் கபாலமும் ஏந்திலன் ஆகில் என்ற பாட்டு வருது இல்லையா. ஏந்திலன் ஆகில் எலும்பும் கபாலம் இற்று மண்ணாமேன் வருது. அந்த எல்லா பொருள்களும் மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்பது நம்முடைய மரபு. இவர்களை பிரம்மனையும் திருமாலையும் அப்படி தோள்மேலே காத்து கொள்ளுகிறான், தாங்குகிறான் என்றால் இனிமேற்பட்டு இந்த உலகம் படைக்கப்பட வேண்டும். அயனை இவர்கள் படைப்பார். பெருமான் அயனை படைத்து பின்னால் அவன் உலகத்தை படைப்பான். அதேபோல திருமாலை படைப்பான். திருமாலை படைத்த பின்னாலே திருமால் உலகத்தை காப்பான் என்று பின்னால் வருகின்ற காரிய பிரபஞ்சம் உலகத்திற்கு இந்த 2 பேரும் தேவையல்லவா என்பதனாலே அவர்களை தோள்மேலே காக்கின்றான், தாங்குகிறான் என்பதைத்தான் குறிப்பாக சொல்கிறார். எனவே
தான் அழியாதவன் மட்டுமல்ல, பின்னால் உலகத்தை உண்டாக்கி உலகத்தை படைத்து பின்னால் அயனையும் படைத்து திருமாலையும் படைக்கின்ற ஒரு பெருந்தொழில் அவனுக்கு இருக்கிறது. எனவே அந்த கங்காள கோலமோ கபால கோலமோ அது சாதாரணமான கேலி கோலம் அல்ல என்றுதான் அந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அதுதான் அந்த இன்றைக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்குறவங்களுக்கு அதில் நோட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல உங்களுக்கு. அதான் அதில் என்ன எலும்பும் கபாலம்னு அதே தான் கொடுத்துருப்பேன் நான். அங்காயிரு என்ன தவம் என்று. அதில் நங்காய் இது என்ன தவம் என்பது, தவம்னா தவக்கோலத்தை குறிப்பது. தவம் என்றால் தவக்கோலத்தை குறிப்பது. இது தவக்கோலம் என்பது சடை கல்லாடையாயிருக்க. உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸில் திருமந்திரம் இருக்கும். முதல் 2 பக்கம். அதுக்கப்புறம் கொடுப்பது அது சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அது இப்போ இல்லை, அவங்களுக்கு நான் எழுதி வச்சுருக்கிறேன் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. அது இப்போ வேண்டாம். அதான் தவக்கோலம் என்றால் சடை கல்லாடையாயிருக்க, கல்லாடைனா காவி ஆடை இருக்க, அருளுக்கு மாறாய நரம்பு எலும்புகள் இவற்றோடு கங்காளம் தவக்கோலமான்ற. எலும்பணிந்து கொண்டிருப்பது அருளுக்கு மாறானதல்லவா, இது தவக்கோலமான்னு கேட்குறாங்க அந்த ஒரு பெண் கேட்பது போல. மாயோன் ஒருவன் வாழ்நாளில் 100 பிரம்மர் தோன்றி வாழ்ந்து அழிவார்கள். ஒரு திருமாலுடைய ஆயுட்காலம் 100 பிரம்மனுடைய ஆயுட்காலம். 100வது பிரம்மன் இறக்கிற பொழுது ஒரு மால் இறந்து போவார். 100வது பிரம்மன் இறக்கிற பொழுது ஒரு மால் இறந்து போகிறார். 2 பேரும் அந்த இறந்த பின்னால் அந்த எலும்புக்கூட்டை மேலே வைக்கிறார். மேலே வைத்து இவர் நடனமாடுகிறார் என்று பார்க்கிறோம். இதில் அயனும் மாலும் நிலையில்லாதவர்கள் என்பதற்கு சொல்கிற பாட்டு இந்த பாட்டு. அதற்கு மேற்பட்டு ஒரு விஷயம் நம்ம எழுதியிருக்கோங்க. பெருமானுடைய இந்த வேடம் அந்த அம்மா தானே சொல்கிறாங்க, இது என்ன தவக்கோலம் வேடிக்கையாக இருக்குதே என்று. அது மட்டுமா வேடிக்கை? அவர் இருக்கல, அவருடைய வேடங்களெல்லாம் வேடிக்கை தானே. சாம்பலை பூசுறது, சுடுகாட்டில் ஆடுறது, பாம்பை மேலே போட்டுக்கிறது, இதெல்லாம் மூமத்தம்பு வைத்து கொள்வது, எதுவாக இருந்தாலும் அவருடைய வேடங்களெல்லாம் வேடிக்கையான வேடங்கள் தான். ஆனால் ஞானசம்பந்தர் அதற்காகவே திருந்துதேவன் குடியில் பாடுகின்ற பதிகம், அந்த பதிகத்தை திருவேடங்களுடைய சிறப்பை மட்டுமே அவர் சொல்கிறார். பொதுவாக நாம் சைவ மரபில் என்ன சொல்வாங்க, திருநீரும் ருத்ராட்சமும் இருந்தால் அந்த தவ வேடம் வழிபட வேண்டிய வேடம்ன்றாங்க. அப்படி ஒரு நாயனார் இருந்தாருக்கு இல்லையா, தவ வேடமே மெய்ப்பொருள் என்று மெய்ப்பொருள் நாயனார் தவ வேடமே மெய்ப்பொருள் இருந்திருந்தார். சிவஞானபுரத்தில் கடைசியில் சொல்லுகிற பொழுது மாலர நேயம் அலைந்தவர் வேடமும் அந்த வேடத்தையும் ஆலயம்தானும் அதையும் ஆலயத்தையும் வழிபட வேண்டும் என்று வேடத்துக்கு சிறப்பு சொல்லியிருக்கிறார். திருமந்திரத்தில் பின்னால் பார்க்க போகிறோம். இந்த வேடங்கள் எப்படி, சிவவேடமெல்லாம் என்ன என்றெல்லாம் பார்க்க போகிறோம். அப்பர் பெருமான் பாடுற பொழுது எவரேனும் தாமாக யாராயிருந்தா என்னன்னு, இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால்னர், நெற்றியிலே திருநீரும் சாதனமும் கண்டால் அவர்தான் தேவர்னர், அவர்தான் நம்முடைய பெருமான்றார். அப்படி திருநீற்றுக்கு அவ்வளவு சிறப்பையும் வேடத்துக்கு சிறப்பை தந்திருக்கிறார் இல்லையா. அது மட்டுமல்லன்னார், பெருமான் அணிந்திருக்கின்ற அத்தனை வேடங்களும் உயர்ந்த வேடங்கள் என்று அதற்காக ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். அதையெல்லாம் சொல்ல ஒரு குறிப்பை எடுத்து அப்பா போட்டிருக்காங்க, அதான் எடுத்து எழுதியிருக்கிறேன். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்ற பாட்டு இருக்கு இல்லையா, அதான் மருந்து வேண்டில் இவைன்னு ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டை. திருந்து தேவன்குடியில் அதில் என்னென்ன வருது பாருங்க. பீதி போக்காவன, பீதி போக்குன்னு வருது. பீதினா விதி தான், விதியை போக்கும் மாற்றும். அவனுடைய வேடத்தை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய ஊழ்வினை, விதினா ஊழ்வினை தான், ஊழ்வினை மாற்றப்படும்ன்றார். பீதி போக்கு ஆவன வினையை வீட்டுவனர், வினை நீங்கும். ஊழ்வினை நீங்கினால் மற்ற சஞ்சிதம் போன்றவையெல்லாம் நீங்கும்.
ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பனன்றார். அவருடைய வாக்கெல்லாம் ரொம்ப ஆழமாக நாம் மனசில் வாங்கி கொள்ள வேண்டிய வார்த்தைகள். ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு பாடலை படிக்கிறோம், நமக்கு புரியலே என்று சொன்னால் ஓதி ஓர்க்கப்படா பொருள் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பெருமானுடைய வேடங்களை நினைகின்றார். பெருமானை தியானமாக நீங்கள் ஞானித்தால் உடனே அந்த பொருள் விளங்கிடுன்றார் இல்லையா? ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன. பெருமானை அறிவிக்கிறான் இல்லையா? நமக்கு அறிவிக்கிற பொழுது நம்முடைய அறியாமை காரணமாக, அதாவது ஆணவம் வினை காரணமாக ஒரு பாட்டுக்கு பொருள் தெரியாமல் இருக்கலாம். பல பாட்டுக்கு அப்படி தானே தப்பாக பொருள் சொல்லிடுறாங்க, பல பேர் சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா படித்தவன் பாட்டை கெடுத்த மாதிரி அப்படி சொல்லிவிடுறாங்க. ஆனால் உண்மையாக அந்த பொருளை ஆழமாக அறிய வேண்டும் என்று எண்ணி நம்ம புரியலன்னு சொன்னால் பெருமானை எண்ணுங்கள்ன்றார் ஞானசம்பந்தர். அடிகளுடைய திருவேடங்களை நீங்கள் எண்ணினால் பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவான். தட்சிணாமூர்த்தி என்ற கோலம் அதுதானே நம்ம சொல்கிறோம். மற்ற எத்தனையோ வேடம் இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தி கோலத்தை சொல்லுகிற பொழுது அது யோக வடிவம் சொல்கிறோம். யோகத்தை சொல்வது மட்டுமல்ல, அது ஞானத்தை சொல்வது. உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிறேன், தட்சிணாமூர்த்தி என்பது தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். தெற்கு பக்கம் இருக்கிற மூர்த்தின்னு கிடையாது, தென்முக கடவுள்னு சொல்லக்கூடாது. சொல்கிறோம் நம்ம இப்போ, வேறு வழி கிடையாது சொல்கிறோம். அது அப்படியே மொழிபெயர்ச்சிட்டாங்க, அப்படியே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். தட்சிணம் என்றால் வடமொழியில் ஞானம்னு அர்த்தம். தா என்றால் நீக்கம், க்ஷணம் என்று சொன்னால் ஞானம், அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை நீக்குதல் என்று சொல்லி மெஞ்ஞானத்தை தருதல். எனவே தட்சிணம் மெஞ்ஞான மூர்த்தியாக இருக்கிறான் என்று. அப்போ அந்த வடிவத்தை நாம் எண்ணினால் ஓதி ஓர்க்கப்படா பொருளை நாம் அறிய முடியும். ஓர்விப்பன அடிகள் வேடங்கள். விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறின்னார். பெருமானை வணங்கினால் உங்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். விண்ணுலாவும் திருமுறைகளெல்லாம் விண் விண் என்று வந்தால் அவையெல்லாம் நமக்கு சிவலோகம்தான். தேவலோகத்தை சொல்ல கிடையாது, அமரலோகம்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் அதெல்லாம் நமக்கு சிவலோகம் தானே தவிர திருமுறைகளில் சொல்கிறது. விண்ணுலாவும் நெறி என்றால் விண்ணுலகம் என்பது சிவலோகம். சிவலோகத்தை காட்டுவோம், பதமுத்தி உங்களுக்கு வரும். அல்லது வீடு காட்டும் நெறி, பரமுத்தியும் வரும். பதமுத்தியும் தரலாம், பரமுத்தியும் தரலாம். மண்ணுலாவும் நெறி, அதையும் சொல்லிட்டார். முக்கியம், மண்ணிலே வாழலாம், நல்லா வாழலாம். மண்ணில் நல்ல பண்ண அவர் தான் பாடுறார். எனவே இந்த உலகத்தில் எங்கே வாழணும்னா நல்லா இருக்கலாம். மண்ணுலாவும் நெறிதான் அது. மயக்கம் தீர்க்கும் நெறி, இந்த மண்ணிலே இருந்து மாயையினால் இருக்கிற மயக்கங்கள் எல்லாம் தீரப்பெற்றால் வினை நீங்கும் உங்களுக்கு. அப்புறம் மங்கம் எனப்படா, பழிகள் எனப்படா, பொங்கம் என்னப்படா, புகழ் என்னப்படும் அடிகள் வேடங்களே என்று நிறைய பாடுறார். அதேபோல் அப்பர் அடிகள் ஒரு பாட்டு சொன்னார், அந்த பாட்டு முக்கியம். இந்த கங்காளம் தோள்மையிலே காதலித்தலை பற்றி நிறைய பாடுறாங்க. பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தன கலேபரமும் கருங்கடல் வண்ணமும் கருங்கடல் வண்ணம் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடன் மேளன் என்று எம்மிரை நல்வீணை வாசிக்குமே என்று இருக்குது. இது அப்பா இந்த மேற்கோளை எடுத்து போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக அந்த சொல்ல பிரித்து போட்டிருக்காங்க அப்பா. 4ஆம் திருமுறையில் உரையாசிரியர் நம்முடைய முத்துசு அவர்கள் அவர் பிரித்து போடாமல் அப்படியே போட்டிருக்கிறார். போட்டுட்டு விளக்கத்தில் அதை விளக்குறாங்க. அது படிக்கிற பொழுது நமக்கு குழப்பம், முதல்ல படித்தா குழப்பம் வந்துடும். அது என்னன்னு அந்த பாடலை பாருங்கள், நான் பிரித்து போட்டிருக்கேன். அது எப்படி இருக்கும் நியாயமாக பார்த்தீங்கன்னா, பெருங்கடன் மூடி, கடல் இருக்குல்ல, கடல் இருக்காது. 4ஆம் திருமுறையில் நீங்கள் பிரிக்காமல் அந்த பாட்டை எழுதணும்னு சொன்னால் பெருங்கடன் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடன் மூடி இறக்கும் இறந்தன கலேபரமும் கருங்கடன் வண்ணமும் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடன் மேளன் என்று எம்மிரை நல்வினை வாசிக்குவே. 4 இடத்துல கடன் கடன் தான் வரும், 2 சுழி தான் போடுறோம். அது இலக்கணப்படி அப்படி தான் போடணும். எல்லாத்துலேயும் கடன் கடன் போட்டால் என்னன்னு புரியாது நமக்கு. அதனால் அப்பா பிரித்து போட்டிருக்காங்க. முதல்ல சொல்கிறது கடல், பெருங்கடல் மூடி, பெருங்கடலாக ஊழிக்காலத்திலே பெருங்கடலெல்லாம் ஓடி மாப்பேர் ஊழியில் கடல் மூடி பிரளயமும் கொண்டு பிரமனும் போயிட்டான். அவன் போய் இருங்கடன், அங்கே கடன் 2வது பக்கத்தில் கடன் போடணும். ஆனால் இருங்கடன்
அவனுடைய கடமை, படைக்கின்ற கடமை எல்லாம் மூடி அது போய் இறக்கும். படைக்கின்றவன் இறந்து போகிறான். இறந்தான் களைபரம். அப்படி இறந்தவனுடைய களைபரம்னா கங்காளம், அந்த எலும்புக்கூடு. கருங்கடல் வண்ணன் திருமால், கருங்கடல் அங்கே இல்லை. முதல் வரியும் 3வது வரையும் கடல்னு போடணும், 2வது அடியும் 4வது அடியும் கடம் என்று போடணும். கருங்கடல் வண்ணன் களையபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடன் மீள நின்று. நமக்கு இன்னும் ஒரு கடன் இருக்கிறது. திருமாலும் போயிட்டார், பிரம்மன் போயிட்டார் இல்லையா? இப்போ இனிமேல் நாம் என்ன பண்ணணும்? நாம் படைக்க வேண்டும் அல்லவா? உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இருந்து எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்றார். எல்லாம் அடிந்த பின்னால் அவர் வீணை வாசிக்கிறார் என்றார். ஏதோ பற்றி கொண்டு ரோம் பற்றி கொண்டு பொழுது நீரஜ செல்வி வாசித்தான் இல்லையா? அந்த மாதிரிறாங்களே, அது மாதிரி இல்லை. அது ஏன் நள்ளிறை வீணைன்னு சொன்னால், இதுவரையில் இந்த ஊடிக்காலத்திலே எத்தனையோ உயிர்களை எல்லாம் வீடு வேறு தந்தோம். எத்தனையோ உயிர்கள் பக்குவம் பெற்றிருக்கிறது. எத்தனையோ ஒரு பதபுத்திக்கு வந்திருக்குது அல்லவா? இனிமேற்பட்டு இன்னும் பல உயிர்கள் கேவல நிலையில் இருக்கிறது அல்லவா? கேவல நிலையில் இருக்கின்ற அவற்றையெல்லாம் சகல நிலைக்கு கொண்டு வந்து அவற்றையும் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லவா என்ற ஒரு மகிழ்ச்சி வருது அவருக்கு. மற்ற உயிர்களையெல்லாம் மீண்டும் பல உயிர்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற, அதனால் அவர் மகிழ்கிறார். எனவே அந்த வீணை வாசிக்கிறார். அடிச்சுட்டு வாசிக்கல அவர். ஏன் அடித்தார் என்றால், மீண்டும் வாய்ப்பு தரப்போகிறார். மற்ற பிறவிகளுக்கு, உயிர்களுக்கெல்லாம் பிறவி தந்து பிறவாமை தருகின்ற ஒரு வாய்ப்பு தருவதாலே எம் இறை நம்முடைய பெருமான் நல்வீணை, அந்த அர்த்தம் என்ன? அவன் வீணை வாசிப்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், உயிர்களுக்கெல்லாம் பிறவாமை தருவதற்காக வீணை வாசிக்கிறான் என்று எம்மிறை நல்வீணை வாசிக்குமே என்று கங்காள கோலத்தை பயந்து பாடினார். அதுக்கப்புறம் காயாரோகணமூர்த்தி என்று நாம் இங்கே பார்க்கிறோம். காயம் என்றால் உடம்பு, உடம்பை ஆரோகணித்தல், மேலே போட்டுக் கொள்ளுதல். எனவே இது காயாரோகணம் என்று நமக்கு இங்கே இருக்கிறது. காயாரோகண கரைன்னு நம்ம காஞ்சிபுரத்தில் பார்க்குறோம். கடல் நாகைக்காரோகணம் என்று அங்கேயும் நாம் பார்க்குறோம். அதுபோல் இங்கே காஞ்சி புராணத்தில் அந்த பாட்டை சொல்லியிருக்கிறார் அவர். காயாரோகண பாட்டு அல்லவா? காயாரோகண படலமே நமக்கு வருது காஞ்சி புராணத்தில். இருவரும் ஒருங்கே இரவரும் காலம் எந்தையே ஒடுக்கினர். அவர்களெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், தங்காலம் செய்யன்றதுனால காலத்துக்கு உட்பட்டவர்கள். எனவே இருவரும் ஒருங்கே இரவரும் காலம் எந்தையே ஒடுக்கி, என்னுடைய பெருமானாக இருக்கிற அவன்தான் ஒடுக்குகிறான். ஆங்கு அவர் தாம் உருவம் மீது ஏற்றிக்கோடலால், அவருடைய உருவத்தை, அதாவது எலும்பை மேலே ஏற்றிக்கோடலால் காயாரோகண பெயர் அதற்கு உருமால். காயாரோகணம் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதை காஞ்சி புராணத்திலே சிவஞான முறையில் சொல்கிறார். பெருமாள் வருமுறை இவ்வாறு எண்ணிலா விரிஞர் மாயவர் காயம் மேல் தாங்கி. இது ஒன்றல்ல, இதுபோல பல காலங்கள் பல முறை விரிஞ்சன்னா பிரம்மனையும் திருமாலையும் அவர்களெல்லாம் தோள் மேலே அந்த காயத்தை தாங்கி கருணையால் அங்கன் நடம்புரிந்தலும் காலமாய். பெருமான் நடம்புரிகின்ற காலம் அது. அவன் காலமும் கடந்தோன், காலத்தையும் கடந்த பெருமான் இப்பொழுது எல்லாவற்றையும் மகாசங்கரத்தில் அடித்துவிட்டு மீண்டும் படைக்கின்ற காலத்திலே அவன் நடனம் செய்கின்றான் என்று அந்த கங்காள கோலத்தை இவர் சொல்கிறார். கடைசியாக ஒன்று எழுதியிருக்கிறேன். காரைக்கால் அம்மையார் இதையெல்லாம் கருத்திலே வைத்துத்தான் அற்புத திருவந்தாயிலே அவர் பாடினார். பெருமானுடைய வேடத்தை பார்த்து நீங்கள் கேலி செய்யாதீர்கள், மற்றவர்களெல்லாம் அதனுடைய புறக்கோலத்தை பார்த்து இகழ்கிறார்கள். ஆனால் அந்த கோலத்திற்கெல்லாம் ஒரு பொருள் உண்டல்லவா, மெய்ப்பொருள் உண்டல்லவா என்றுதான் அந்த காலத்திலே அவர் பாடுறார். ஞானசம்பந்தர், இது மாணிக்க வாசகர் பாடுறார், திருமூலர் பாடுறார், பின்னாலே காரைக்கால் அம்மையாரும் பாடுறார், அப்புறம் பின்னால் அப்புறம் பாடிருக்கான்னு பார்க்கும். இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டி. ஏன் கங்காளம் மேலே போட்டிருக்கிறான், ஏன் சடை அணிந்திருக்கிறான் என்ற அந்த வேடத்தினுடைய உட்பொருள் தெரியாமல் காட்டிலே ஆடுகிறான், எலும்போடு இருக்கிறான் என்றெல்லாம் கேலி செய்கிறார்களே, இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். இவர் தமது பூக்கோல மேனி, எப்படிப்பட்ட மேனி? பூப்போல மேனி, பூக்கோல மேனி பொடி பூசி என்பணிந்த பேய்க்கோலம் கண்டார் பிறர். மற்றவர்களெல்லாம் பேய்க்கோலம் கண்டார்கள், நாம் பார்த்தது என்னால் பூக்கோல மேனி பொடி பூசியே, அதைத்தான் நான் பார்த்தேன் என்று மற்றவர்களெல்லாம் பேய்க்கோலம் பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார். அதனால் இந்த எலும்பும் கபாலம் என்ற இந்த பாட்டுக்கு திருமுறைகளுடைய கருத்துக்களும் அற்புத திருவந்தாயில் அவர் சொல்லுகின்ற விஷயம், மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற விஷயத்தையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்த்து
அந்த கோலத்தினுடைய பெருமையை திருந்துதேவன் குடியிலே ஏன் அதை எடுத்து சொல்கிறார் திருவேடங்களில். ஏன்னா நீங்கள் ஞானசம்பந்தருடைய பதிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் பதிகமாகவே பாடியிருக்கிறார். அன்னைக்கு கூட சொன்னோம். அதாவது திருநீற்று பதிகம் அவர் தான் பாடுறார், நமச்சிவாய பதிகம் 2 பதிகம் பாடுறார், கோளறு பதிகம் அவர் பாடுறார், நீலகண்ட பதிகம் அவர் பாடுறார். அதே மாதிரி அவருடைய வேடங்களை பற்றி ஒரு தனிப்பதிகமாக பாடுறார். அதுபோல் தனிப்பதிகமாக சில முக்கியமான பதிகங்களை அவர் பாடியிருக்கிறார். பெருமானுடைய திருவேடம் என்பது உயர்ந்த மெய்ப்பொருளை காட்டுவது என்பதை குறிப்பாக அந்த பதிகம் சொல்லுகிறது என்றுதான் விரிவாக அந்த பதிகத்தை அவர் பாடுகிறார்னு பார்க்குறோம். இதையெல்லாம் ஒத்திட்டு பார்த்து தான் இந்த பகுதியை நாம் எலும்பும் கபாலமும் என்ற அந்த ஒரு பாட்டை நாம் உணர வேண்டும். அது ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு தான் திருமந்திரத்தில் அவர் பாடினார். அது பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லி காலத்தை கடந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி மும்மூர்த்திகளாக இருக்கின்றவர்களும் சரி மற்ற தேவர்களும் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி என் காலகாலனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி முடிக்கிறார். அது வரையில் நமக்கு அந்த எலும்பும் கபாலம் என்று முடியுது. அதற்கடுத்து அடிமுடி தேடல் என்று இது நாம் ஒரு வகுப்பு கொடுத்துருக்கோம். அதை அடிப்படையாக சிவபராக்கமும் அதே சமயத்தில் சிவபரத்துவம் இரண்டையும் இந்த அடிமுடி தேடல் விளக்குது. அதாவது தேட முடியாத சோதியாக நிற்கிறான் என்பதாலே அவனுடைய வல்லமை தெரிகிறது. முதல்ல தேடி பார்த்து அவனை காண முடியவில்லை பிரம்மனாலும் திருமால் என்பதாலே சிவனுடைய பரத்துவம் தெரிகிறது. அப்போது அடிமுடி தேடுகின்ற ஒரே அந்த செய்தியில் சிவபராக்கிரமும் தெரிகிறது, சிவபரத்துவம் தெரிகின்றது. அதனால் அதை தனியாக எடுத்து பாடுறார். இப்போ திருமந்திரத்தில் இவரெல்லாம் வழிகாட்டியது மட்டுமல்ல, திருவாசகத்தில் இதை அடியெடுத்து காட்டுறார். திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியாத அந்த திருவடி அவர்கள் மட்டுமல்ல, எந்த தேவர்களுக்கும் பார்க்க முடியலன்ட்டார் அவர். பொதுவாக கனவிலும் தேவருக்கு அறியாயின்ட்டார், கனவுல கூட போகலன்ட்டார். நனவிலும் நாயருக்கு அவருடைய நான் அப்படின்றார். எனவே தேவர்களுக்கெல்லாம் அரிய பாதமாக திருமுடியாக இருப்பது, அதை ஞானசம்பந்தர் தம்முடைய பதிகத்தினுடைய பொருளாக வைத்து கொண்டார். ராவணனை பற்றி பாட வேண்டும், அடிமுடி தேடியதை பாட வேண்டும், புத்த சமணரை பாட வேண்டும். அவர் வந்தது அதுதான், பௌத்த சமணத்தையும் பௌத்தத்தையும் சமணத்தையும் நீக்குவதற்குத்தான். ஆனால் அதற்கு இடையிலேயே வைஷ்ணவனுடைய சம்பிரதாயத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. திருமாலும் அங்கே தோற்று போயிருக்கிறார். இரண்ய கர்ப்பம் என்பது பிரம்மனை வழிபடுகின்ற கடவுள் மதம். அது இப்போ இல்லை, அதிகமாக பிரம்மனையே பரம்பொருளாக சொல்லி வழிபடுகின்ற, எப்படி வைஷ்ணவம் திருமாலை வழிபடுகிறதோ அதுபோல் அது இரண்ய கர்ப்பம் மதம் என்று சொல்வார்கள். அது இப்போ அதிகமாக இல்லை. ஆனால் அந்த 2 மரத்தையும் மறுப்பதற்காகத்தான் ஞானசம்பந்தர் செய்கிறார். ராவனுடைய செருக்கை அழிப்பதற்காக என்பது 8வது பாட்டு என்றும் இப்படி 8, 9, 10 என்று வைத்துக் கொள்கிறார் அந்த முறை. அதற்கெல்லாம் முன்னோட்டமாக இருப்பது நம்முடைய திருமந்திரத்தில் அடிமுடி தேடுதல். இதில் பொதுவாக அடிமுடி தேடு எல்லாம் சொல்லுவாங்க தான். ஆனால் திருமூலர் சில விஷயங்களை வேறு சிலத்தை குறிப்பாக சொல்லுகிறார். அது அன்றைக்கி நம்ம ஒரு முறை சொன்னது, விளக்க நேரமில்லைன்னு அப்படியே நிறுத்தி போகணும். அதில் முதல்ல என்ன செய்கிறார்கள், பிரம்மனும் மாலும் அவர் எடுத்தோடனே என்ன பண்ணுறார், பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன, பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன் நிற்க அரணடி தேடி அரட்டி நின்றாரே அப்படின்னு முதல் பாட்டை எப்படி எடுக்கிறார். தாங்கள் தான் பிரம்மம் என்று முடிவு பண்ணுறார், நாங்கள் தான் தலைமையானவர் என்று. பிரமனும் மாலும் பிரான் நான் தான் தலைவன் என்று முதல்ல அவங்க கொள்கையாகனா நான் தான் தலைவன் எடுத்துட்டாங்களா 2 பேரும். 3வது ஒரு தலைவர் இருக்கிறத பற்றி கவலையே படலை, அதை பற்றியே நினைவில்லாமல் பிரம்மன் நான் தான் தலைவன் என்றும் திருமால் நான் தான் தலைவன் என்றும் என்று பேதமையாலேன்னார். அறிவில்லாமல் அர்த்தம். பிரமனும் மாலும் தங்கள் பேதமையாலே அதை முடிவு செய்தார்கள். முதல் செய்த தவறு அது. தாங்கள் தான் தலைவர் என்று 2 பேரும் சொல்கிறாங்க இல்லையா, 2 பேருமே தலைவர் அல்ல, ஆனால் அவருக்குள்ளே துளிக்கிறாங்க. எனவே தப்புன்னார். அப்போ என்ன செய்தான் பெருமான், பரமன் அனலாய் பறந்து முன் நிற்கன்னார். 3வது வரையே அவங்களுக்கு புத்தி வரணும் இல்லையா, அவர் போய் நின்ன உடனே அப்படி நிற்கிறத பார்த்த உடனே சரி நாமெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தான் போக வேண்டியது தானே.
அதுவும் இல்லையா. பரமன் பின்னால் ஒரு பாட்டு ஒரு பாடுறார். என்ன பார்த்தாங்க, மூணாவது போய் சிவபெருமான்கிட்ட கேட்டாங்க இல்லையா, எங்கள் 2 பேரில் யார் எங்கள் தலைவர்னு கேட்ட போது அவர் ஒன்றும் சொல்லிக்காம என்ன பண்ணார், சோதியா நிற்கிறார். அதுன்னுட்டார். அதிலே புரிஞ்சிட்டு இருக்கணும். அதை புரிஞ்சுக்கலவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ ஒரு பந்தை வைக்கிறார் வலது பெருமான் இல்லையா, இதில் சோதியை தேடி வாங்க, இதில் யார் முன்னே தேடி வரீங்களோ அவங்களுக்கு பரிசு தர்றாங்க இல்லையா குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி இதை போய் ஓடி போய் பிடிச்சி யார் போடுறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு, அதுபோல் அவங்க நினச்சிக்கிறாங்க. சோதியாக இருப்பது தமக்கு புத்தி வருவதற்குன்னு எண்ணாமல், இவ்வளோ பெரிய சோதியாக இருக்குது அவன் தானே ஐயோ மன்னிக்கணும்பான்னு அங்கேயே மன்னிப்பு இல்லாமல், ஓஹோ நமக்கு ஒரு புதிய பண்ணை வச்சிருக்காது, சரி தேடுவோம் என்று முயற்சி செய்கிறார்கள். பரமன் ஏன் அனலாய் இருக்கிறான் சொல்றார். பரமன் அனலாய் பறந்து முன் நிற்க தீப்பிழம்பாக நிற்கின்றான், முன் நிற்கிறான். சரி என்ன பண்ண, அரணடி தேடி அரற்றின்றார், தேடுவதற்கு போனார்கள். அப்போ அவங்க செய்தது 2 தப்பு. இந்த பாட்டில் 2 தப்பு சொல்லிட்டார். முதல் தப்பு என்ன என்றால், நானே தலைவன் என்று சொன்னது. 2வது, சிவபெருமான் தலைவன் என்று எண்ணாமல் சிவபெருமான் ஒரு பந்தயம் நமக்கு வைக்கிறார் என்று தேடி பார்ப்பதற்கு ஒரு பந்தயம் வைக்கிறார் என்று எண்ணினார். எனவே அரணடி தேடி அரற்றி நின்றார்கள் அப்படின்னு. அடுத்த பாட்டு அது முதல்ல அவருடைய பேதவை சொல்லிட்டார். அவங்க 2 பேரும் பேதவை அறியாமை உடையவர்கள் சொல்லிட்டார். அறியாமை இருப்பதாலே அவர்கள், அறியாமை உடையவர்களுக்கெல்லாம் பெருமான் அகப்பட மாட்டான், அது மிக முக்கியம். அதாவது மெஞ்ஞானத்தினாலே அறிகின்ற பெருமானை தான் தவிர பொய் ஞானத்தால் அறியப்படுகின்றவன் அல்ல. நம்முடைய ஞானமெல்லாம் பாசஞானம் பசுஞானம் நம்ம சொல்கிறோம். அதாவது மற்றவர் சொல்லிக் கொடுத்த அறிவு தான் நம்முடைய அறிவு, நமக்கே வருகின்ற அறிவு கிடையாது. எனவே இந்த ஞானத்தினாலே அவனை அறிய முடியாது. எனவே பிரம்மனும் திருமாலும் அறியாமையில் இருக்கிறார்கள். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன்னார். அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்குத்தான் சோதியாக இருக்கிறான். ஆனால் அது தெரியாமல் தேட போனாங்கன்னார். அப்போ அறியாமையுடைய உச்சத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னார். ஏன் சொல்கிறாருன்னா, அவங்களே அவளை அறியாமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள போய் இவங்க கும்பிட்றாங்களா, அவங்க எவ்வளோ அறியாமைன்றாரு. அவங்களே அவளை அறியாமையில் இருக்காங்க, அவரை போய் கும்பிடலான்னு போகிறாங்களே அவங்களாம் எப்படி என்று தான் அவர் குறிப்பாக சொல்கிறாரு. சிவபுரத்தில் தானே அவர் சொல்கிறாரு. அடுத்த பாட்டு பாருங்க. 2 பேரும் எப்படிப்பட்டவன்றார். முதல்ல கொஞ்சம் வித்தியாசம் திருமால். அதில் அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர், அயனும் மாலும் அடிமுடி காண்பதற்கு புறப்படுறாங்க. அதெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சனாலும் சொல்லிட்டார். பன்றியா போனது அயன் தான், அதான் சொல்லலை. அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், ஊரறிந்த ரகசியம். அதனால் அதை சொல்லலை. அவர் என்ன பண்ணார், அடிமுடி காண்பார் அயன்மால் இருவரும் படி கண்டிலர், போய் பார்க்க போனாங்க, பார்க்க முடியல, முடியும் காண முடியல, அடியும் காண முடியல. பார்மிசை கூடினார் பாருங்க. எங்கே வந்து சேர்ந்தாங்கன்னால் பூவுலகத்திற்கு வந்தார்கள். அப்போ யார் அவர்களெல்லாம் பூலகத்தில் வந்து கூடி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் என்றால், ஓ இல்லையோ அதான், ஓஹோ அது ஆணையர்கள் தான் இருக்கா. அப்போ இந்த பாட்டை எடுத்துகிட்டு இருப்பாங்க. வேற என்ன வேற என்ன இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை வேலை இல்லையா? அப்போ அதை நாம் கொடுத்து நோட்ஸில் இருக்குது, அது பாருங்க நீங்கள். இருக்கு இல்லை இல்லையா? அப்போ அந்த பாட்டை எடுத்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா பொய் மொழிந்தான் வரதுனால எடுத்துட்டு இருக்கிறான். அதாவதுங்க இது சொல்லிக்கிறது நம்ம தொடக்கத்திலோடு சொல்லியிருக்கோம். அதாவது நவ ஆகமங்கள் எங்கள் நந்தி பெற்றானே என்று 9 ஆகமலை பட்டியல் போடுறார். 9 ஆகமலை பட்டியல் போடுறதுல 3வது அடியை அப்படியே உருவிட்டாங்க. 3வது அடியை உருவிட்டு மற்ற வியாமலம் ஆகும் காலோத்திரம்னு ஒரு வரி புதுசாக சேர்த்துட்டாங்க. அந்த வரி நமக்கு சைவாகமே கிடையாது. யாமலம் நம்முடைய ஆகமம் கிடையாது, காலோத்திரம் உப ஆகமம், இது மூலாகமம் கிடையாது. சைவ ஆகமம் இல்லாமல் மூலாகமம் இல்லாமல் 2 ஆகமத்தை இணைச்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ எந்த முக்கியமான இடம் இந்த இடம் 9 ஆகமங்களுடைய சாரமாக சொல்கிறாரு. இங்கே அங்கேயே கை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தங்களுக்கு உடன்பாடு இல்லாத பல இடங்கள்ல அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க.
அதனால தான் இப்போது இன்னொன்று திருமூலர் இதை படைக்கிற பொழுதே என்ன செய்திருக்கிறார், இதற்கு திருமந்திர மாலைன்னு பெயர் வச்சிருக்கிறார். திருமந்திர மாலை என்றால் அந்தாதின்னு அர்த்தம். மாலை என்றால் ஒரு பூ, அதுக்கு அடுத்த பூ, அது அடுத்த பூ என்று மாலையாக தொடுத்தல், பூவாக தொடுக்கிற மாதிரி. அந்தாதின்னா என்ன அர்த்தம், ஒரு பாட்டினுடைய கடைசி அடியாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், சீரசையாக இருக்கலாம். அது அடுத்த சீரில் அடுத்த பாட்டில் வரும். அப்படித்தான் 3000 பாட்டு செய்திருக்கிறார். 3000 பாட்டு அந்தாதியாக செய்தால் திருமந்திர மாலைன்னு பெயர் வச்சிருக்கிறார். சேக்கிழாரும் திருமந்திர மாலைன்னு தான் சொல்கிறார், திருமந்திரம்னு சொல்லலை. பின்னால் வந்து என்ன பண்ணாங்க, மாலை யாருக்கிட்ட கிடைச்சதோ அது பிச்சு போட்டாங்க. மாலை யாருக்கிட்ட இருக்கணும், நல்லவர்கிட்ட இருக்கணும். அது எங்கேயோ மாறி போய் எல்லாவற்றையும் பிச்சு போட்டு அந்த அமைப்பு போயிடுச்சு. இப்போது அந்தாதி என்ற அமைப்பு இல்லை. இப்போது நீ பார்க்க 3000 பாட்டில் இல்லை. நல்ல வேளையாக சிவபரத்துவம் அது மட்டும்தான் அப்படி இருக்கு. டிஆர் வெங்கட்ராமனா, டிவி வெங்கட்ராமன் அதான் இருக்கும். டிவி வெங்கட்ராமன் சீஃப் செக்ரட்டரி அதான். அப்போது அந்தாதியாக அவர் செய்தார். இன்னும் பெரும்பாலும் நீங்கள் அந்தாதி சொல்கிறது அது ஒரு காரணங்க. இப்போ அபிராம அந்தாதி பாடினார்னா என்ன காரணம் என்றால் வேறு பாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்தாதியாக பாடுறது. பெரும்பாலும் வேறு நுழைக்க முடியாது பாட்டுனா. அப்படி பல பாட்டுகள் அப்படி அந்தாதியாக பாட்டு நமக்கு நூலாக இருக்குது பார்க்கும். அந்தாதினே ஒரு தனி அடிப்படை நமக்கு அற்புதத்தில் வந்தால் நமக்கு தெரியும். இதெல்லாம் அப்படி இருந்திருக்குது. அதனால் அந்த பல பாடல்களை நீக்கியிருக்காங்க. நான் ஏன் இந்த பாட்டை சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே நான் சொன்னது கிடையாது, அங்கே மலேசியா சிங்கப்பூரில் சொல்லியிருக்க விஷயத்தை இப்படி இருக்கணுன்றக்காக. இதில் நீங்கள் பாருங்கள், இந்த பாட்டில் திருமால் பிரம்மன் 2 பேருக்கும் என்னன்னா, திருமால் உண்மையை சொல்லுகிறார், ஆனால் பிரம்மன் பொய் சொல்கிறான். அப்படி வருது பாட்டில். அடிமுடி காண்பார் அயல்மால் இருவர் படி கண்டிலர், அவர்களுக்கு அந்த உருவத்தை பார்க்க முடியல. பார்மிசை கூடினார்கள்ன்றார். பூபலகத்திலே கூடினார்கள். அவங்களாம் ஆன்ம வர்க்கம், பசு வர்க்கம். எனவே அவங்க 2 பேரும் கூடிங்க பேசுகிறாங்க, என்ன செய்யலாம் என்று பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறான் திருமால், என்னால் முடியல. ஏன்னா பாதாளம் வரையில் போயிருக்கிறான். நமக்கு 7 உலகம் சொல்கிறோம் இல்லையா, கீழ் உலகம் 7, பாதாளம் தான் கடைசி. நமக்குன்னா என்ன அர்த்தம், பிருத்திவி தத்துவத்தில் அது பாதாளம் கடைசி. நாம் என்ன பிருத்திவினா மண், மேலகர மண்ணு தான் வச்சுக்கிறோம். பிருத்திவி தத்துவம் என்று பெருசுங்க. இப்போ போனபோது கொஞ்சம் பார்த்தோம், சித்தாந்த படம் இருக்குன்னு பார்த்துருங்க இல்லையா. சித்தாந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போன பொழுது மலேசிய மக்கள் ஒரு என்னுடைய அழைத்தவர் வரதன், ஒரு முக்கியமாக கொஞ்சம் டீப்பாக படிக்க ஆசைப்படுறவர். நான் அவர்கிட்ட தங்கியிருந்தேன். இரவு தனியாக படிப்போம். ஐயா இந்த முறை இங்கே சித்தாந்த படத்தை கொஞ்சம் விளக்கணும். அதான் நான் இதெல்லாம் சொன்னேன். அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரிங்க. அது ஒன்றும் புரியாது, நூலை படித்தா போதும் நமக்கு. இல்லைங்க அதை போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் திருவாரூர் வாங்கி வச்சுருந்தார். நானும் அவரும் உட்காந்து படிக்கிறாங்க, ஒன்றும் புரியல. இருக்குது, புரியும். ஏறக்குறை 2 மணி நேரம் படித்தோம். பிருத்திவி தத்துவத்தில் கீழ் உலகம் காலாக்கின ருத்ரம் பாருங்கள். காலாக்கின ருத்ரம் 224 புவனங்கள் இல்லையா. புவனங்கள் என்ற ஒரு பகுதி மட்டும் எடுங்கணும் முதல்ல, அதை படிப்போம். புவனங்களை எடுங்கன்னு சொல்லிட்டு 224 புவனங்களில் 104 புவனங்கள் பிருத்திவி தத்துவத்தில் இருக்குது. அதாவது அந்த பிரதிஷ்டா கலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லெட்டர்லாம் போட்டு கலர் அடிச்சிருக்காங்க. கலர் அடிச்சு இந்த பக்கத்தில் குறிச்சிருக்காங்க. இதற்கு விளக்கம் ஒரு புக்கு இருக்குது. இந்த ரன்னன் மார்ட்டில் கொடுப்பாங்க பாருங்கள், எல்லாம் புக்கு கிராமருக்கு விளக்கம். அந்த மாதிரி படம் அதுக்கு விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதான் படித்து பார்க்கணும். 2 மணி நேரம் படித்தா எங்களுக்கு ஒரு பகுதி தான், கடைசி ஒரு பகுதி அதான் படித்து முடித்தோம். அவ்வளோ இருக்குது. என்றால் என்ன, 224 104 புவனங்கள் பிருத்திவி தத்துவம் பிரதிஷ்டாக்கள் இருக்குது என்றால், நம்ம திருமால் எங்கே போயிருக்கு என்றால் பாதாளம் வரை. அதுக்கு கீழே என்ன இருக்குது, எத்தனை இருக்குது, அங்கெல்லாம் அவனால் போக முடியல. அதனால்தான் அதுவரையில் சென்று இழைத்து போனான்னா நம்மளால் முடியாது. இனிமேல் அவருடைய எல்லை அவ்வளோதான். பன்றியாக சென்று தோண்டி கடைசியில் எங்கே அதலை விதலை சுதலை தராதலை ரசாதலை பாதாள அந்த கடைசியில் போய் நிற்கிறான். முடியாமல் திரும்பி வந்துட்டான். மேலே போனவன் இருக்கான் இல்லையா, மேல் உலகத்துக்கு மேலே போகணும். அது ஒரு 7 உலகம் இருக்குது. இவன் போனவன் போய் அவங்க எவ்வளோ தூரம் போக முடியல, திரும்பி வந்துட்டான். வந்தவர்கள் ரொம்ப நாகரிகமாக நியாயமாக சொல்லிட்டான் திருமால், ஐயா என்னால் அடி காணவில்லை, அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல.
என்ன பண்ணான், முடி கண்டேன்னா. பாதத்தையே பார்க்க முடியலன்னா யார்? அப்பா, அப்பாவால், திருமால் அப்பா, அவரால் பாடத்தை பார்க்க முடியல. பிள்ளை என்ன பண்ணிச்சான், முடி கண்டேன், முடி கண்டேன், பொய் முடி கண்டேன் என்று அயன் பொய் முடிந்தானே அப்படின்ற. அப்போ பிரம்மன் பொய் முடிந்தான்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதனால் என்ன செய்தார் பெருமான், உனக்கு பூலோகத்தில் இனி ஆலயம் இல்லை போ அப்படின்னு. அதான் சாபம் உனக்கு. எவ்வளோ படிச்சிருக்கிற, நீ பொய் சொல்கிறேப்பா, உங்கள் அப்பா உண்மையை சொல்கிறா இல்லையா என்று. அதனால தான் திருமாலுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்க்க, தக்கை யாகத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருமாலை வீரபத்தின அழுகி போவார், பெருமான் கொஞ்சம் விட்டுருந்தார், அவனை விட்டுருந்தார், அதனால் தப்பிச்சு போயிடுவான். இல்லை இதெல்லாம் புராணமாக இருக்குது. தக்கையாக பிரணி ஒட்டக்கூத்தர் காஞ்சிபுரம், சென்னையில் இப்போது நம்ம சங்கரமடம் இருக்கு இல்லையா, அவங்க சார்பில் இப்போ தமிழ் வகுப்பு நடக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையோடு நாங்கள் இப்போ வந்தோடனே அங்கே தான் போயிட்டு கூட வந்தேன் போன வாரம் முந்தானத்து. எனக்கு முன் வகுப்பில் பரசை அருணா இருக்கார் இல்லையா, அவர் தக்கையாக பிறன் நடத்துகிறார். நான் போய் உட்கார்ந்துருக்க பொழுது தக்கையாக பிறனை ஒட்டக்கூத்தல் பாட்டு வருது. அதில் திருமால் தலையை வெட்டி விட்டான்னு அதில் வருது. ஒட்டக்கூத்தர் ரொம்ப கடுமையாக பாடியிருக்கார். தக்கையாக பிறனி மட்டுமல்ல, திருஞான சம்பந்தர் வரலாற்றையும் ரொம்ப கடுமையாக பாடியிருக்கார் அவர், அந்த அவர்களை சமணர்களை பற்றி. ஏன்னா அவர் தீவிரமான சைவப்பற்றுடையவர். எனவே திருமாலுடைய தலை வெட்டப்பட்டது என்று தான் தக்கையாக பிறனை சொல்கிறார். ஆனால் நல்ல வேளை அவருக்கு கலைமகள் பிடிக்கும். எனவே சரஸ்வதி நாசி சிவபரத்தில் போட்டாங்களா? சரி, இதாக இருக்கு சிவபர இதாக இருக்கும். வேற எங்கன்னா மாற்றிருப்பாங்க. அதை இடம் மாற்றி போடுறது உண்டு, இடம் மாற்றியும் போடுறது உண்டு, போடாமல் விடுறது உண்டு, இருக்கலாம். அப்பா இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் கலைமகள் நாசி அறியப்பட்டது என்று திருவந்தியாரில் திருவாசகத்தில் பாடுறார். ஆனால் தக்கையாக பிறரை ஆசிரியர் சொல்லலை. ஏன்னா ஒட்டக்கூத்தருக்கு கலைமகள் மேலே பற்று உண்டு, அவர் தான் கோயிலெலாம் எழுப்பியவர் அந்த கருத்தில். ஆனால் திருமாலுடைய தலை வெட்டப்பட்டது என்றால் பாடுறார். அது மாதிரி அந்தந்த புராணங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் முக்கியமானதை பார்க்கணும். காஞ்சி புராணத்தில் அப்படி வருது, சேக்கிழார் அதை பற்றி சொல்லலை. கைலாயத்தில் பிரானும் பிராட்டியும் உட்கார்ந்திருக்கிற பொழுது விளையாட்டாக கண்ணை மூடினார்கள் வருது இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அது. விளையாட்டாக கண்ணை மூடினாங்கன்னு எல்லாம் இருண்டு போச்சு. இருண்ட உடனே என்ன செய்யுதுன்னு சொல்லி பெருமானுக்கு, நீ இந்த மாதிரி செய்துட்டியே, விளையாட்டாக செய்கிற, எத்தனை யுகம் போயிட்டு இருட்டில், எத்தனை உயிரெல்லாம் பாதிக்கப்பட்டது. எனவே நீ சென்று இந்த பாவம் தீர நீ வழிபட வேண்டும் என்று சொல்வதாக வருது. இப்போது காஞ்சி புராண ஆசிரியர் சிவஞான முனிவர் அதை சொல்லணும். ஏன்னா அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சாத்திரங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியாரில் நாயகன் கண் நாயகி புதைப்பன் வருது. அந்த புராணத்தை அப்படியே எடுத்து சொல்கிறார். பாயுருள் எங்கும் படர்ந்தது, எனவே தூய நேத்திரத்தால் சுடர் கொடுத்தான்னு பாட்டில் வருது. எனவே அந்த தத்துவத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது புராணம் அங்கே எடுத்து காட்டுறாங்க. பெரிய புராணத்தில் சேக்கிழார் அதை சொல்லலை. அம்மையும் வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் ஏன் வந்தாங்கிறதுக்கு வேற காரணம் சொல்லிடுறார். 28 ஆகமங்களை கேட்டாங்க அந்த அம்மா. நல்லா கேட்டதுனால பெருமானே உன்னை பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருதுன்னா சரி சரி போய் பூசிப்பது என்ற அப்படி சொல்லிடுறார். பாவம் சாபம் கெட்டால் அதுக்காக மற்ற புராணத்தில் வருது. சேக்கிழார் அப்படி சொல்லாமல் உமையம்மை 28 ஆகமங்களை கேட்டாங்க, கேட்டதால் அன்னலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் என்று அவர் சொல்லிடுறார். காஞ்சி புராணத்தில் ஒரு சின்ன வேறுபாடு வருது. அவர் என்ன சொல்கிறாரு சிவஞான முனிவர், இது மாதிரி கண்ணை மூடிட்டு பாவம் வரணும், உனக்கும் நமக்கும், உனக்கு எனக்கும் நமக்கும் நம் அடியார்களுக்கும் பாவம் வராது என்றாலும் பாவம் சேராது. அடியார்களாக இருந்தால் பாவம் சேராது, உனக்கு எனக்கும் பாவம் சேராது, அது அடிப்படை. என்றாலும் பாவம் சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்கிறது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நீ போய் பூஜை பண்ணு என்று ஒரு பாட்டு, எக்ஸ்ட்ரா பாட்டு ஒன்று பாடுறார் சிவஞான முனிவர். உனக்கும் எனக்கு அந்த நம்ம அடியார்களுக்கும் பாவம் வராது, அதனால் பாவம் வந்தால் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று நீ காட்ட வேண்டும் அல்லவா, எனவே நம்மை காஞ்சிபுரத்தை சென்று வழிபாடு செய் என்று சொன்னார் என்று சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் அவர் சொல்லுகிறார். சேக்கிழார் இன்னும் நயமாக சொல்கிறார். காஞ்சி புராணம் இது காஞ்சிபுரத்தில் பூஜை செய்கிற பொழுது அது நமக்கு தெரியும் அந்த வரலாறு. கம்பை 6 பெருக்கெடுத்த உடனே
தழுவிக்கொள்கிறார்கள். தழுவிக்கொண்ட பின்னாலே வரம் கேட்கிறார். என்ன வரம் வேண்டும் என்று பெருமான் கேட்கிறார். எனக்கு வரலாம் ஒன்றும் வேண்டியதில்லை, உங்கள் பூஜை நான் எடுத்துகிட்டு இருக்கேன், பாதியாக நின்று போச்சு பூஜை, எனவே பூஜையை நான் முற்றம் செய்ய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்று அப்படி கேட்குறாங்க. பூசை பாதியில் நின்று போய்விட்டது, பூசை முற்ற நீங்கள் அருள் புரிய வேண்டும். அப்போ ஒரு வரி சொல்கிறார் சேக்கிழார், நல்ல வரி அதெல்லாம். என்றும் என்றும் உன் பூசனை முடிவது இல்லை நம்பால் அப்படின்றார். நீ பூசித்து என்றைக்கு அது முடியாது என்றால் பெருமானை பூசித்து முடியுமா? இப்போ நாம் கூட பூஜை பண்ணுறோம், இது முடிஞ்சு போச்சா என்றார். காணொன்னாது பாடுறார். எனவே புப்பிட்டும் காணா பொருள்னு குருஞான சம்பந்தம் பாடுறார். எனவே பெருமானை நாம் பூசித்து முடியாது அடிப்படையாக. அந்த விஷயத்தை சேக்கிழார் உமையம்மை மூலமாக நமக்கு விளக்குகிறார். என்றும் முடிவதில்லை, ஏதோ இன்றைக்கி முடிஞ்சு பாதியில் முடிஞ்சு போச்சானா இல்லை, என்றைக்கும் அது முடியாதல்லவா உன்னுடைய பூசனை நம்பால் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அதனால் அது இருக்கட்டும், நான் பூஜை செய்ய, ஆனால் வரமாக என்ன வேண்டும்னு கேட்க பொழுது தான் அந்த அம்மா கேட்க சொல்கிறாங்க. நல்லா கேட்குறாங்க அந்த அம்மா வரம். என்ன கேட்குறாங்கன்னா, காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற காஞ்சிபுர வாசிகள் என்ன பாவம் செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் அதை பாவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பாவக்கணக்கில் வைக்கக்கூடாது சொல்ல. அப்போ பாரு, காஞ்சிபுரத்துக்கு எவ்வளோ பெருமை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் சேர்த்து சொல்கிறாங்க, ஒன்றை தவறுன்றாங்க. என்னவோ, உன்னை வழிபடுகின்ற ஒன்றை தவறினால், உன்னை வழிபடாத ஒரு குற்றம் இருக்கு இல்லையா, அந்த குற்றத்திலேயே குற்றமாக எடுத்துக்கும், பாவமாக எடுத்துக்கும். மற்றதையெல்லாம், மற்ற குற்றங்களை எல்லாம் பாவமாக ஏற்றுக்கொள்ளாதே என்று சொன்னார் என்று வருகிறது. அதனால தான் அது காஞ்சி புராணம் வரப்போகுது நம்முடைய இது மூலமாக. இங்கே தான் நமக்கு கேசாந்த முக்தி என்று சொல்வார்கள். இங்கே இருக்கின்ற இறந்து போகிறவர்களுக்கெல்லாம் கேசாந்த முக்தி என்றால் கபால மோட்சம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேசாந்த முக்தி இயல்பாக கிடைக்கும் இங்கே என்றால் மீண்டும் பிறவி கிடையாது. கேசாந்த முக்தி அடைந்தால் மீண்டும் பிறவி கிடையாது. எனவே காஞ்சிபுரத்திலே உயிர் விட்டால், பொதுவாக காஞ்சிபுரத்திலே வசிக்கத்தான் முத்தின்னாங்க, அதில் இறக்கவும் முத்தியாக இருக்குது பார்க்குற பொழுது. இறந்தால் மீண்டும் பிறவாமை நமக்கு உண்டு என்றெல்லாம் நமக்கு அந்த புராணத்தில் வருகின்றது. அதனால் இதுங்க அடிமுடிக்காக சொன்னேன். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிக்கண்டில் என்று மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்முடிந்தான், வேதங்களை படித்தவன் பொய்முடிந்தான் என்று சொல்லிட்டு இரண்டு பேருக்கும் தகுதி வேறுனார். அப்போது இரண்டு பேரும் சொல்கிற பொழுது இவன் பொய் சொல்கிறவன், அவன் மெய் சொல்கிறவன் என்ற தகுதி வேறுபாடு என்று சொன்னான். அப்புறம் மூணாவது பாட்டு, ஆண் ஏழு உலகுற நின்றையும் அண்ணலும் தான் ஏழு உலகில் தளர்ப்பிழம்பாய் நிற்கும் வான் ஏழு உலகுறும் மாமணி கண்டனை யானே அறிந்தேன் அவன் ஆண்மையினாலே. என்ன சொல்கிறார்? ஏழு உலகம் நின்றான், ஏழு உலகம் கடந்து, மேலே மேலுலகம் கீழுலகம் ஏழு உலகம் கடந்து நின்றான். அப்படிப்பட்ட அண்ணல் தான் ஏழு உலகில் தளர்ப்பிழம்பாய் இருக்கிறான், ஏழு உலகம் தளர்ப்பிழம்பாய் இருக்கிறானே அப்படின்னு. தக்கையாகப்பரணி உரையாசிரியர் பல கருத்துக்களை சொல்லுவார். அதில் ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ நாம் பார்க்கின்ற அந்த திருவண்ணாமலை தான் அந்த மலை தளர்ப்பிழமாக இருந்த மலைன்னு நம்ம சொல்கிறோம். அடிமடி தேடுவதற்காக தளர்ப்பிழமாக இருந்த மலை அதுதான் அது அப்படின்னு. அப்போ என்ன அந்த உரையாசிரியர் எழுதுகிறார், அவங்க தான் அடிமடி தேடி பார்த்து ஒன்றும் முடியாமல் போயிட்டாங்களே, இங்கே பார்த்தா மலை நல்லா தெரியுது, மல்லிகை கீழையும் தெரியுது மேலையும் தெரியுது, அடிவாரம் தெரியுது மேலும் தெரியுது என்றால் அது சொல்கிறார். அதை தளர்ப்பிழம்பாய் அடிமுடி தேட முடியாமல் இருந்த பிழம்பு தான். ஆனால் அன்பர்களுக்காக அந்த பிழம்பை சுருக்கி இந்த உலகத்தை காட்டுவதற்காக நெருப்பு மலையாக சுருங்கினான். சுருங்கிய வடிவம்தான் அது, அப்ரிச்சி ஃபார்ம் அது இல்லையா, பெரிய ஃபார்ம் இல்லையா. அதனால் சுருங்கிய வடிவமாக இருப்பது என்பது அந்த மலை, அதனால தான் அந்த தேயு மலைன்றான். இதே மாதிரி இல்லை, அவன் பெருமா இருந்தான், ஆனால் சுருங்கி இருக்கிறான். அதனால தான் திருவண்ணாமலை ரெண்டு இடம் நமக்கு தெரியும் இல்லையா. முதல்ல முக்கியமான சந்நிதி நமக்கு பார்க்குறோம், அதுவே கூட கொஞ்சம் மலை மேலே கொஞ்சம் ஏறி தான் போய் பார்க்குறோம். சுற்றி வருகிற பொழுது அணி அண்ணாமலை என்று இருக்குது ரெண்டும். இந்த அடிமடி தேடிய பின்னால் புத்தி வந்து அஞ்செழுத்தை ஓதுகிறார்கள். ஓதிய உடனே பெருமான் காட்சி தருகிறான், இலிங்கத்திலே காட்சி தரான்னு சொல்கிறான். காட்சி தந்து நீ பூசிக்கலாம் எம்மை என்று சொன்ன பின்னால்
திருமால் பூசிக்கிறானே அதுதான் நாம் போய் பார்க்கின்ற இடம், நாள்தோறும் பார்க்குறோம் இல்லையா வழக்கமாக. அது சுற்றி வருகிற பொழுது, கிரிவலம் வருகின்ற பொழுது அணியண்ணாமலையை பார்க்கணும். அது பிரம்மன் பூசித்தது. 2 பேரும் தேடி பார்த்துட்டு காண முடியாமல் பூசிக்க போன பொழுது இதுவும் அதுவுமாக சொல்லி இது திரு அண்ணாமலை, அது அணி அண்ணாமலை என்று 2 சொல்கிறது. பொதுவாக எப்படி இருக்குது என்றால் இது அண்ணாமலை, அது அணி அண்ணாமலை என்று. அது ஏன் 2 சொன்னாங்க என்றால், அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று அர்த்தம், அண்ணா என்றால் நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். அண்ணாமலையாக இருந்த பெருமான் அணி அண்ணாமலையாக இருக்கிறான், நெருங்குகின்ற மலையாக இருக்கிறான் என்று சொல்லுகின்ற ஒன்று. அதற்காக தான் அணி அண்ணாமலை என்று சொல்கிறது. அதை இப்போ அடி அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க, அடி அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க, அணி அண்ணாமலை தான். அப்படி அந்த தளர்ப்பிடம்பாக இருக்கின்ற பெருமானை வான் 7 உலகுறும் மாமணி கண்டனை யானே அறிந்தேன்னார். அவன் ஆண்மையினாலே, ஆண்மை என்றால் ஆட்கொள்ளுகின்ற தன்மை. பக்தியாக நாம் ஆட்கொண்டால் பெருமானை நாம் அறிய முடியும். பெருமான் நம்மை ஆட்கொண்டால் அவனை நாம் அறிய முடியுமே தவிர புறக்கணித்தால் நம்மாலே அறிய முடியாது. அதனால்தான் நம்முடைய மாணிக்கவாசகனை பாடுகின்றார், நம்முடைய சுந்தரமனை பாடுகிறார். உன்னை நான் ஆளாக நான் இருக்கின்றேன், அந்த ஆளாய் இனி அல்லேன் எனலாவே என்றெல்லாம் பாடுறது. உனக்கு ஆளாக நான் இருப்பதாலே நீ ஆட்கொண்டிருக்கிறாய், உன்னை நான் அறிகிறேன் என்று. இந்த ஆண்மைன்னா ஆட்கொள்ளுதல், ஆட்கொள்ளுகிறான். அவன் ஆட்கொண்டால் நாம் அவனை பார்க்க முடியும். யானே அறிந்தேன் என்றார். அதனால் என்ன செய்கிறார், பிரம்மனும் திருமாலும் ஆண்மை, தன்னுடைய ஆண்மையினாலே தாங்கள் காணலாம் என்று போனார்கள், அவனை காண முடியவில்லை. ஆனால் அவன் ஆட்கொள்ளுகிறான் என்று நீங்கள் அறிந்தால் அவனை காணலாம் என்று. அடுத்த பாட்டு அதை இங்கே எழுதுகிறாங்கப்பா, தொழுவார்க்கே அருளுவது என்று பாட்டு. உங்களுக்கு அதை கொடுத்துருக்கனாலன்னு தெரியல. தொழுவார்க்கே அருளுவதுன்னு நம்ம இருக்கா? நல்லா 3வது பக்கமா? அதாவது ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது சேக்கிழார் சொல்கிற வரி, அந்த வரி ஏன் திருமாலையும் பிரம்மனையும் சொல்லுகிறார் தன்னுடைய பாட்டில் என்று சொன்னால், தொழுவார்க்கே அருள்வது சிவபெருமான் எனத் தொழார். திருமாலும் பிரம்மனும் பெருமானே உன்னை தொழுகிறோம் என்று சொல்லியிருந்தால் பெருமான் அகப்பட்டிருப்பார். தொழாமல் போய் தேடினார்கள் அல்லவா, எனவே காண முடியவில்லைன்னார். அப்பர் பெருமான் ஒருபடி அதிகம் போய் சொல்கிறார், தேடினார்கள், தேடின கூட தப்பு கிடையாது. தேடினது எங்கே தேடி இருக்கணும், உள்ளே தேடி இருக்கணும், வெளியே தேடினாங்கன்றார் இல்லையா. எனவே வெளியே தேடினார்கள் அகப்படவில்லை, உள்ளே தேடி இருந்தால் அகப்பட்டிருப்பார் என்று தேடி கண்டு கொண்டேன் என்று அவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஊனாய் உயிராய் உணர்வு அங்கியாய் சேனாய் அங்கியா முன்னம் சேனாய் வானோங்கும் திருவுருவே அண்டத்தாணுவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆண் முழுது அண்டமாகி நின்றானே அப்படின்னா. ஆண் முழுது அண்டமாகி நின்றான். ஊனாய் உயிராய் உணர்வு அங்கியாய் 3 சொல்கிறார். ஊனாய் என்பது பல உடம்புகளிலே இருக்கிறான், பல உடம்புகள், நம்முடைய உடம்பு மட்டும் உடம்புகள் எடுத்திருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் அதில் உடம்பாக இருக்கிறான் அவன் என்று ஊனாய். உயிராய் என்றால் உயிருக்கு உயிராக அவன் இருக்கின்றான். உணர்வு அங்கியினார், அந்த உயிருக்கு அறிவை விளக்குகின்ற, அறிவை விளக்குகின்ற அங்கியாக, விளக்காக அவன் இருக்கின்றான், ஒளி அறிவொளியாக இருக்கிறான். சேனாய் என்றால் எல்லையற்ற இடம், அது எல்லையற்ற ஒரு ஆற்றல். சேன் என்றால் தொலைவுன்னு அர்த்தம். சேனாய் வானோங்கும் திருவுரு, வானத்தை கடந்த திருவுருவாக இருக்கின்றவன், அது வியாபகத்தை குறிப்பது. அண்டத்தாணு, தாணு என்றால் தூண் என்று அர்த்தம். இன்றைக்கி தூண்னு சொல்கிறோம், தாணு என்பதைத்தான் இன்றைக்கி தூண் நம்ம சொல்கிறோம். தாணுமாலயன் என்று சொல்கிறது தான் தாணு. அண்டத்தாணு தான் அண்டங்களை எல்லாம் தாங்குகின்ற தாணு போல, தூண் போல. அண்டத்தாணுவாய் ஞாயிறு தன்மதி, சந்திரமண்டலம் சூரிய மண்டலம் அவற்றையெல்லாம் கடந்து ஆள் முழுதும்னார், ஆளப்படுகின்ற அந்த அண்டங்கள் எல்லாவற்றிலும். அப்போது அண்டமும் ஆகி நின்றான் என்றால் எல்லாம் அவன் வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. வரிசையாக சொல்லிட்டார், அண்டம் முதலாக எல்லாம் என்று சொல்லிட்டார். அதில் நமக்கு தெரிந்து இன்றைக்கு அண்டம் என்று ஆராய்கிற அறிவியல் கூட சொல்கிறேன், அறிவியல் கூட ஆராய்கின்ற எல்லாம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான். ஆனால் அதை கடந்து
அறியப்பட முடியாத ஆராயாத பல இடங்கள்லாம் நமக்கு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவன் அடக்கியிருக்கிறான் என்றால் ஒரு கூறு தான் நமக்கு தெரிகிறது, பெருங்கூறு நமக்கு தெரியவில்லை. அதான் ஊனாய் உயிராய் உணர்வு அங்கீயமாய் இருக்கின்றான் என்பதைத்தான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதாறு புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதம் 2 மினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தன்மை தொன்மை என்று இப்படி அந்த உயர்ந்து இருப்பதையும் ஆழ்ந்திருப்பதையும் நன்றாக சொல்கிறார் மாணிக்கவாசகர். முதல் இந்த சிவபுராணத்தில் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று ஒரே வரையில் சொல்லிட்டார். வியாபகமாக இருக்கின்றான் என்பதை ஓங்கி நின்றான் என்று சொன்னார். நின்றான் அதானே, நின்றான் நிலமுழுது அண்டத்துள் நீளியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆராய்ந்து அது சென்றார் இருவர் திருமுடிமேற் செல நன்றாம் கடலடி நாட ஒண்ணாதேன். அதாவது ஞானசம்பந்தர் பாடுற பொழுது முதல் பதிகத்தில் தாழ்நுதல் செய்திரை காணியமாலோடு தண்டாமரையானும் பாடுறார். அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா, தாழ் திருவடி, நுதல் என்றால் திருமுடி என்று வைத்துக்கிறாங்க. தர்மயாதின முறையில் அப்படி தான் இருக்குது. தாழ் நுதல் என்றால் தாளையும் நுதலையும் திருவடியையும் திருமுடியும் தேடி பார்த்து, அதான் பந்தயம். என்ன பந்தயம்? திருமுடியும் பார்க்க வேண்டும், திருமுடியும் பார்க்கணும், ரெண்டும் தான் பந்தயம். வெறும் திருமடி மட்டும் அல்ல, அடி மட்டும் அல்ல. அப்போ பிரம்மனும் திருமாலும் என்ன பண்ணுறாங்க? ரெண்டும் பார்க்கணும்ப்பா, நாம் எந்த பக்கம் போகலாம், முதல்ல நீ எப்படி போகிற நான் எப்படி போகிறது என்று முடிவு பண்ணுறாங்க. அப்போ திருமால் சொல்கிறார், எனக்கு ரொம்ப ஈஸி பூமியை தோன்றது, ஏன்னா நான் ஏற்கனவே அப்படிலாம் அந்த வராக அவதாரம் எடுத்துருக்கிறேன், எனவே நான் அதில் முதல்ல போயிடுறேன், ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு பிரம்மன், ஏன்னா எனக்கு அன்னம் இருக்கிறது, அன்னம் பறக்கும், உயரம் பறக்கும், எனவே நான் அதில் போயிடுறேன் என்று அவர் அப்போவே ஃப்ளைட்டு போயிட்டார், அதில் போயிட்டார். அப்போ 2 பேரும் போகிறாங்க. இப்போ என்ன பந்தயம் என்றால், முடியை தேடி முடித்து விட்டால் ஒரு வேளை பின்னால் வந்து அடியை தேடணும், திருவடியை தேடிவிட்டு திருமால் வந்தால் மறுபடியும் முடியை தேடணும். 2 பேரும் அடிமுடி தேடினா அதான் அர்த்தமே தவிர திருமால் அடியை தேடுறது பிரம்மன் முடியை தேடுறதில்ல. அடிமுடி தேடிய படலம் என்றால் அதுதான். ஆனால் அடியை தேடணும், அடியை தான் தேடி முடியாக வந்துட்டாங்க, முடியை தேடணும் போய் சொல்கிறான், போய் பார்த்துட்டேன்னு போய் சொன்னான். அதை தான் சொல்கிறார் தாழ் நுதல் செய்துன்னார். அது என்னென்னா, ஞானசம்பந்தருடைய பெருந்தன்மையுடைய பக்தி பெருமானுடைய முடியை தேடுவது என்று சொல்லாமல் தாழ் திருவடியை நுதல் செய்து, நுதல் என்றால் கருதின்னு அர்த்தம், திருவடியை கருதி 2 பேரும் போனார்கள்ன்ற. அப்போ என்ன அர்த்தம்? திருவடியை முதல்ல தேடிட்டு அப்புறம் திருவடியை தேடணும், திருவடியை தேடணும் திருவடியை தேடணும் என்று 2ம் தேடுவதற்கு தாழ் நுதல் செய்து என்றால் திருவடியை தேடி போனார்கள். திருவடியை தேடி போனார்னு அவர் சொல்ல முடியல, வரால, பெருமானுடைய பாதமே கிடைக்காது, அது எங்கே கிடைக்க போகுது? எனவே திருவடியை தேடுது என்பது தாழ் நுதல் செய்துன்னு அவர் பாடுறார். அதுதான் இங்கே சொல்கிறார், நின்றான் நிலமுழுது அண்டத்துள் நீளியன். நீளியன் அன்றேன்னர், நீண்டவன் அல்லவான்னர். பொதுவாக எல்லாரும் மூபடி அளந்த திருமாலைத்தான் நெடியவன் என்கிறார்கள். நாம் சொல்லியிருக்கோம், இங்கே நெடியோன் என்ற வார்த்தை வருகிறது. நெடியோன் குன்றமும் தொடியோள் பவ்வமும் என்று பழைய இதில் வருது. நெடியோன் குன்றம் என்பது நெடியோன் என்றால் பெருமானை குறிக்கும், நெடுமால் என்றால் தான் திருமாலை குறிக்கும். அந்த வித்தியாசம். நெடுமால் என்று ஏன் சொல்கிறோம், திருமால் ஏன் சொல்கிறோம்? திருமகளை மார்பிலே வைத்து கொண்டிருக்கிறான், எனவே திருமால். நெடுமால் என்று ஏன் சொல்கிறோம்? நீண்டிருக்கிறான், மூவடி காலம்தான், எனவே நெடுமால் சொல்கிறோம். ஆனால் பெருமான் இதையெல்லாம் கடந்திருக்கிறான், அவன் தான் நெடியவன் என்று. அதான் சொல் நீளி என்றார், நீண்டவன் என்றார். நிலமுழுது அண்டத்துள் நீளியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினார். பூமியை தேடி போனாங்கள், அவளும் பயந்தாங்க. முடியை தேடி போன பிரம்மனும் அஞ்சினார்கள். ஆராய்ந்து அது சென்றார், ஆராய்ந்து பார்த்தார்கள். இருவர் திருமுடி மேற்செல்ல நன்றாம் கடலடி நாட ஒண்ணாதேனார். திருவடியே நாட முடியாது, திருமுடியை நாட முடியுமான்றார். பெருமானுடைய திருவடியே நமக்கு கிடைக்காது, தேடி பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறோம், திருமுடி கிடைக்குமா என்று சொல்லிட்டு என்ன குறிப்பு சொல்கிறார்? ஒருவேளை பக்தர்களுக்கெல்லாம் திருவடி கிடைக்குது இல்லையா, திருவடி,
அதுபோல் இவர்களுக்கு திருவடியை தேடி போயிருந்தாலும் கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைக்காம தேடணும்னு போனாங்க இல்லையா, எனவே அதுவும் கிடைக்காம போச்சு. பெருமானே உடைய திருவடி எனக்கு வேண்டும் என்று போயிருந்தால் திருவடி கிடைச்சிருக்கலாம். ஆனால் திருவடி நான் காண்பேன் என்று போனான் இல்லையா திருமால், எனவே திருவடியும் கிடைக்கல. அதனால் அப்போ அவங்க பக்தியும் இல்லாமல் சாதாரண பக்தர்கள் அடியவர்கள் திருவடியை அடைகிறார்கள், அது கூட அடைய முடியாமல் போய்விட்டதவர்களால் என்று தான் அவர் சொல்கிறார். அதான் அந்த பாட்டை அவர் சொல்கிறார். ஆராய்ந்தால் காண முடியாது பிரம்ம விஷ்ணுவனது இயல்பாய சிறுவை செருக்கு காரணமாக இவர்களுக்கு அந்த காண முடியாத தன்மை ஏற்பட்டதுன்றார். அப்புறம் 6வது பாட்டு, சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர் மூவடி தா என்றவனும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரமனும் தாவடியிட்டு தலைப்பெய்யும் ஆரே அப்படின்னா. சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர், பெருமானுடைய திருவடியை வணங்குறாங்க தேவர்கள், நாள்தோறும் வணங்குறாங்க. அவங்களா இருந்தாலும் சரி, தேவர்களும் பார்க்க முடியல திருவடியை. மூவடி தா என்றவன், 3 அடி தா என்று சொன்னவன் திருமால். மூவடி தா என்ற திருமாலும் முனிவனும் பல முனிவர்களும் பாவடியாலே பதம் செய் பிரம்மன். திருமந்தர் ஒரு குறிப்பு சொல்றார். பிரம்மன் என்ன செய்கிறான் என்பதற்கு காஞ்சிபுரம் ஒரு செய்தி வரும். அதாவது படைப்பதற்கு முன்னாலே பிரம்மன் பெருமானை தியானிப்பானான். தியானித்து தோத்திரம்லாம் பண்ணுவானான். தோத்திரம் செய்துவிட்டுத்தான் அவன் அந்த வேலையை செய்கிறது, பெருமானை எண்ணிக்கொண்டு. அப்படி பெருமானை எண்ணிக்கொண்டு செய்கிற பொழுது ஒரு முறை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், பெருமானை ஆண் வடிவாகவே தியானித்தான். பெண் வடிவ அம்மையப்பரா தியானிக்காம ஆண் வடிவாகவே தியானித்தான், சிவன் என்று தியானிச்சுட்டானான். அப்படி தியானித்து பின்னால் படைத்தா எல்லாம் ஆம்பளையாக வருதான், எல்லாம் ஆண் குழந்தையாக வருதான். பெண்ணை படைக்க முடியல அவனால். இப்போ நம்ம கூட பார்க்கல, இந்த சீசனில் ரொம்ப ஆம்பளை குழந்தைங்க நிறைய சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பொண்ணா பிறகுதுன்னு சொல்கிறதுன்னு பார்க்க ஆணா பிறகுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரம்மனுக்கு அப்படி படைப்பில் ஆணா பிறந்து போச்சான். என்னடா இதுன்னு அப்புறம் தான் யோசித்து, அதெல்லாம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். பொண்ணா பெருமானை தனியாக தியானிக்கலாம், சக்தியை தனியாக தியானிக்க முடியாது. இதுதான் நம்முடைய அடிப்படை இல்லையா. சிவசக்தியை தான் தியானிக்கணும் அப்படியா. சிவனாக எண்ணுகிறவள் சக்தி உள்ளே அடக்கம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் சக்தியாக தியானித்தால் சிவன் உள்ளே அடக்கம் நம்ம சொல்லக்கூடாது. எனவே பிரம்ம என்ன பண்ணால் சிவசக்தியாக தியானிப்போம் என்று அம்மையப்பராக தியானித்தான். அப்புறம் பெண்ணாக பிறந்தது என்று பெண்ணையும் படைக்க முடிஞ்சது, ஆணையும் படைக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த புதுசாக கல்யாணமானவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காலத்து பெண்கள், அந்த காலத்துலாம் இல்லை, இந்த காலத்து பெண்கள் சமைக்கிறதுக்கு தெரியாது, படிச்சுதான் வெறும் படித்தான் இருக்காங்க. எனவே சமைக்க தெரியுமான்னு ஒரு கேள்வி முக்கியமாக கேட்குறாங்க. அது இனிமேல் தான் கற்றுக்கணும் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரவாயில்ல, நான் கற்றுக்கலாம் போய் என்று மாப்பிள்ளையும் சொல்லிடுவார், நான் கற்றுக் கொடுத்துட்றேன். ஏன்னா இவன் போய் அவன் நிறைய சமைச்சிருக்கிறான், நான் கற்றுக் கொடுத்துட்றான். இன்றைக்கெல்லாம் சமாளிக்கிறேன். இன்றைக்கெல்லாம் 2 பேரும் சமைக்கிறாங்க பொதுவாக. இன்னும் சொல்லப்போனால் இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் ஆண்கள் தான் நல்லா சமைக்கிறாங்க. இப்போ வகுப்புக்கு வரவங்கள 2-3 பேர் நல்லா சமைப்பாங்க சாப்பாடு. எது சொல்கிறேன்னா, படைப்பு சமையல் கலையில் ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பீமபாகம் நலபாகம் என்றால் எல்லாம் ஆண்கள் தான். இன்றைக்கு நீங்கள் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்கள் தான் அடிப்படையாக பார்க்குறோம். இருந்தாலும் சமையல் கலை என்பது பெண்களுக்கு உரியது என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் என்ன செய்கிறாங்க, இப்போ சமையல் கலை என்று புத்தகத்தை வைத்துக்கொண்டு பார்த்து இப்போ சமைக்கிறாங்க இல்லையா. அது தவறாக போயிடலாம், சில பார்த்து வைத்தால் தவறாக போயிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை தேர்ந்தெடுக்கும். அதுபோல் பிரம்ம என்ன பண்ணுறான்னா, பார்த்து படித்து தான் படைக்கிறான் நம்ம இல்லையா. இந்த சொல்லிட்டாரு பெருமா இதெல்லாம் படைக்கிறம்பான்னு சொல்லிட்டாரான். சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டு அதெல்லாம் இப்படிலாம் படைக்கணும் இந்த உயிர்னு சொன்னேன். அதாவது எப்படின்னா, பிரம்மன் படைப்பது தூள உடம்பு தான், நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். படைக்கிறான்னு சொன்ன உடனே எல்லா உயிர்கள் இருக்கிற எல்லாவற்றையும் சூக்கும் உடம்பெல்லாம் படைக்கலாமே. அதெல்லாம் பெருமானுடைய அருளாலே எல்லா தத்துவங்களாக பொருந்துகிறது. நமக்கு 5 உடம்புங்க. காரண உடம்பு அதுதான் முதல்ல பெருமான் தருகிறான். அதுக்கப்புறம் கஞ்சுக உடம்பு என்று 2வது, 3வது குண உடம்பு, 4வது சூக்கும் உடம்பு. இந்த 4ம் பெருமான் தன் கையில் எடுத்துக்கிறான். எனவே அதை கொடுத்துட்டு பூமிக்கு வரணும் இல்லையா. பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தூள உடம்பை நீ படை, அது வினை காரணமாக படை. எனவே தான் சூக்கம் உடம்பெல்லாம் நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா. எல்லா உயிர்களுக்கும் சூக்கம் உடம்பு வேறுபாடு கிடையாது. எங்கே வேறுபாடு, தூள உடம்பில் தான் வேறுபாடு. எல்லாம் நிறமாக இருந்தாலும் வடிவமாக இருந்தாலும் உயரம் குள்ளம் அழகு அழகின்மை என்று எல்லாம் வினை காரணமாக.
தூல உடம்பு வினை காரணமாக வரதுனால என்ன பண்ணிட்டாராம், எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பெரியசனேன்னு சொன்னார் இல்லையா, அந்த கணக்கை கொடுத்துட்டாராம். இந்த ஒரு தான் கணக்கு, இந்த கணக்கை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் கணக்கெல்லாம் எழுதிட்டு கரெக்டாக அதை டைப் பண்ணி ஒழுங்காக அனுப்புன்றோம் இல்லையா, அதே மாதிரி இதை பார்த்து படைக்க வேண்டும் தூள உடம்புனோடனே அப்போ என்ன பண்ணுற, அப்போது அவன் என்ன பண்ணுறான், தப்பாக படைக்கக்கூடாது இல்லையா. எனவே அந்த வினைக்கு ஏற்றார் போல படைப்பதற்காக தூல உடம்பை படைக்கின்ற அந்த பொறுப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக்கொண்டு அவன் செய்கிறான் என்று அதான் இங்கே அதான் சொல்ல பாருங்க. எப்படி அதை சொல்கிறாரு இங்கே பாட்டில், பாவடியாலே பதம் செய் பிரம்மன். பா என்றால் பாட்டு தான், அது வேதம். வேதங்களினாலே பெருமான் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு தூல உடம்பை படைக்கின்றான் பிரம்மனும். அவர்கள் யாராயிருந்தாலும் தாவடி இட்டு தலைப்பெய்யுமாறேன்னர். தாவடி இடுதல்னா தாவி குதித்தல் அர்த்தம். செருக்கின் காரணமாக நான் அவரை கண்டுவிடுவேன் என்று தாவி குறித்தால் அவனை அடைய முடியுமா என்று கேட்கிறார். யார் பிரம்மன்லாம் இப்படி இருக்கான்ப்பா, நாமெல்லாம் அவனுடைய அறிவாலே அவனை காண முடியாது என்பதனாலே தாவடியிட்டு தலை பெய்யுமாறு என்றால் அவனை அடைய முடியுமா, அது முடியாது என்று சொன்னார். சேவடி ஏத்தும் செறிவுடைய வானவரும் சரி, பெருமானுடைய திருவடியை அவன் நாள்தோறும் வணங்குகிறார்களே அந்த வானவர்களே காண முடியவில்லை, பிரம்மனும் காண முடியவில்லை, திருமாலும் காண முடியவில்லை அல்லவா என்று சொல்கிறார். அதான் அதோட அந்த 6 பாட்டு முடியுது. உங்களுக்கு 6 தான் கொடுத்துருக்கண்ணா. ஓகே சரி சரி. 7வது பாட்டு இன்றைக்கி போகணும். 9 பாட்டு இன்றைக்கி ஞாபகத்தும், 10 பாட்டு இருக்குது, 4 பாட்டு படி. நான் நேராக இதுக்கு போயிட்டு இது முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நாளைக்கு நம்ம இந்த 4 பாட்டை பார்க்கலாம். தானக்கமலத்திருந்த சதுமுகன் என்ற பாட்டிலிருந்து ஒரு 4 பாட்டு இருக்குது. இந்த 4 பாட்டு பார்த்த பின்னாலே நமக்கு சர்வ சிருஷ்டி என்ற ஒரு பகுதி, இதுவரையில் நமக்கு சிவபரத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு இனி நமக்கு இந்த 2ஆம் தந்திரத்தில் உலக படைப்பு பற்றி சொல்ல போகிறார். ஏறக்குறைய சைவ சித்தாந்த கருத்துக்களை இங்கே இருந்தால் நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடிப்படை சர்வ சிருஷ்டி, சர்வதிரி, சர்வசங்காரம் என்றெல்லாம் வரப்போகுது. இதையெல்லாம் படித்து பின்னால் இன்னும் சைவ சித்தாந்த கருத்துக்கள், கர்ப்பக்கிரியை என்ற ஒரு பகுதி மிக முக்கியமான பகுதியாக நமக்கு இருக்குது. அதை இப்பொழுது பல பேருடைய முயற்சி செய்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல முயற்சி தான், ஆனால் அது பெரிய முயற்சியாக இருக்குது. என்னையும் சில பேர் கேட்குறாங்க, நமக்கு நேரம் தான் இல்லை. அதாவது இளைஞர்களுக்கு, அதாவது திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே இந்த கர்ப்பக்கிரியை பகுதியை சுலபமான முறை, எளிமையான முறையிலே சொல்லிக் கொடுக்கணும். ஏன் என்றால் அந்த மக்கட்பேற்றுக்கு மிக்க உதவியாக அது இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஏதோ அவன் கலீல் கிப்ரான் சொன்னான்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை அல்லன்னு சொன்னாரான். அவர் சொல்கிறது உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை அல்ல அப்படின்னு. அப்போ நம்ம பிள்ளை எல்லாம் யார் பிள்ளை என்றால் அவன் சொல்கிறது தத்துவமாக சொன்னான். கடவுள் உங்கள் வழியாக அவரை பிறப்பிக்க வச்சிருக்கான். உங்கள் வழியாக வந்திருக்காங்க தவிர நீங்கள் ஒன்றும் பெறலை. அது அடிப்படை. இன்றைக்கி அது உண்மை ஏற்றுக்கிறோம். அதனால்தான் தமிழில் பெற்றோர் என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோம். பெற்றோர் என்று சொன்னால் பெருமான் தர நாம் பெற்றோம், அதுதான் பெற்றோர். பெற்றோர் என்றால் கிவன் பர்த் என்பது அல்ல, அது அதுக்காக சொல்கிறது இல்லை. ஏனென்றால் மக்கட்பேர் இல்லாதவர்கள் பல பேர் இருக்காங்களே, பார்க்குறோம் இல்லையா. எனவே அது பெருமானுடைய முழுக்க முழுக்க அருள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அடிப்படையாக அதில் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு புறம் இருந்தாலும் கர்ப்பக்கிரியை என்று சொல்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக, பெண்களுக்குள்ள கர்ப்பம், அந்த கருவறை, அந்த கர்ப்பப்பை சொல்கிறோம் இல்லையா, அது தூய்மையாக இருக்க வேண்டும். அதுக்கு முக்கியமாக பிராணாயாமம் மிக முக்கியம் என்று சொல்லி அந்த வழிமுறைகளை அவர் சொல்கிறார். அதான் நான் சுருக்கமாக சொல்கிறது. இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இப்போ இருக்குது, இருந்தாலும் ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறார், உனக்கு ஆண் வேண்டுமா பெண் வேண்டுமான்னு கேட்கிறார். அது நம்மால் முடியும்ன்றார். அதற்குள்ள சில யோக முறை, அது போக முறைதான். ஆனால் அதை யோக முறைகளை நாம் செய்தால் நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கும், நல்ல பெண் குழந்தைகள் பிறக்கும், நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார்.
நீங்கள் அதை இப்போ நடைமுறை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு ஒரு பாடினதுனால அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, திருவாரூரில் குழந்தை பெற்றுவதுக்காக வந்துடுறாங்களா பெண்கள்லாம். அங்கே வந்து ஆமாம், தெரியுமா தெரியாதோ பல ஆமாம், ஏன்னா அங்கே பிறந்தால் நல்லது என்று சொல்லி திருவாரூர்லேயே நம்ம குழந்தை பிறக்கணும் என்று சுற்றுப்பட்டா இருக்கிற அந்த பெண்கள்லாம் பிரசவம் போது, அதனால் அந்த பிரசவ வார்டு ரொம்ப கூட்டமாக, எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்குமா அங்கே பார்த்தீங்கன்னா. திருவாரூரில் பிறந்தால் நல்லதுன்னு பிறக்க வைக்கிறாங்கன்னு அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடிப்படையாக இருக்கட்டும். அந்த மக்கட்பேருன்னு சொல்கிற பொழுது அறிவறிந்த மக்கள் என்று அவர் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு நாம் தான் காரணம், நம்முடைய முயற்சி காரணம் என்று சொல்லி அது யோக முறைகளே செய்யலாம் என்று சொன்னார். ஆனால் அது அவ்வளோ சுலபம் அல்ல. அந்த யோக முறையிலே போக முறையிலே யோகம் அது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதற்காக என்ன செய்யணும்னு சொன்னால், கல்விக்கூடங்கள்லேயே கூட சரி, அல்லது திருமணத்திற்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் யோகத்தை கற்றுக் கொடுக்கும். இப்போ யோக பயிற்சி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பொதுவாக உடல் பயிற்சி, அந்த ஃபிட்னஸ் சொல்கிறலையே, அதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக பெருமானையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற யோக நிலை என்று சொல்லி, அதை ஆணும் பெண்ணும் கூடும் போதும் சரி அதே நிலையோடு இருந்தால் நல்லது என்று எண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது பாண்டிச்சேரி இப்போ மலேசியா ரெண்டுன்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில் ஒரு சிவஞான போதனை நடத்துகிற பொழுது ஒரு 7 மாதமோ 8 மாதம் இருக்கும் ஒரு பெண் வந்து உட்காந்துருந்தாங்க. பெற்றோரோடு வந்து உட்காந்தாங்க. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்துங்கிறாங்க. நான் என்ன எடுத்துட்டேன், ஏதோ ஒரு நாள் 10 நாள் வந்தாங்க. 10 நாளும் கேட்டு போனாங்க. 10ஆவது நாள் 15 நாள் நினைக்கிறேன். 15ஆவது நாள் வந்து அவங்க பெற்றோரோடு வந்தாங்க. அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, இது 2வது குழந்தை, இப்போ அவங்க கேரிங், ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குதுங்க, அந்த குழந்தை திருவாசகம் கேட்டு பிறந்தது. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுதே திருவாசகம் படிப்பாங்களாம், வேறு ஒன்றும் கிடையாது. திருவாசகம் அப்படியே உட்காந்து அந்த தாய் அதே எண்ணத்தோடு இருப்பாங்களாம். இப்போ என்ன ஆச்சு, அதெல்லாம் சரி, குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ என்னன்னு சொன்னால், அந்த குழந்தை அழுதால் எந்த பாட்டு பாடினாலும் அழுவுமா. திருவாசகம் பண்ணால் பேசாமல் இருக்கான். இப்போ சொன்னாங்க எனக்கு, திருவாசகம் அவங்க எப்போ படித்தாங்க இல்லையா, வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படி படித்தாங்களோ அதே ஓசையோடு படித்தா குழந்தை தூங்குதான். இன்றைக்கு சொன்னாங்க அந்த விஷயத்தை. அதே தான் இப்போ அங்கே நான் மலேசியாவில் அது சாத்திரம் படிச்சது ஒரு பெண்ணு வீட்டில் வந்து தெரியும். அது 9 மாதம் ஆகி போச்சு. இப்போ இருந்தாலும் பரவாயில்லையா, நீங்கள் சாத்திரம் சொல்லுங்கன்னு உண்மை விளக்கம் படிச்சதுங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் அது அதிகமாக போகாதான். ஆனால் குழந்தையாக இருக்கிற பொழுது என்னுடைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ண கேட்டால் பேசாமல் இருக்குமா. அழற குழந்தை எத்தனை பேர் ரெக்கார்டு இருக்குது. நம்ம சிவகுமார் பாட்டு இருக்குது, மற்றெல்லாம் இருக்குது, எத்தனை ரெக்கார்டு இருக்குது, சர்க்குருநாதன் பாட்டு எல்லாம் இருக்குது. எதை பார்த்தாலும் அதுக்கெல்லாம் அது பேசாமல் அழுமா. என்னுடைய இதை போட்டேன்னு சொன்னால் பேசாமல் அந்த குரல் கேட்டுருக்கு இல்லையா, அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து போகுது. அதே மாதிரி பிறந்த பின்னால் கொண்டாந்தாங்க. அது இப்போ 2 வயசு 3 வயசு ஆகி போச்சு. அதுக்கு பிறந்த வயது போட்டோம்னா மடியில் உட்காந்துக்கும். மடியில் சின்ன குழந்தைங்க அது மாட்டு பேசாமல் உட்காந்துருக்கும், ஒன்றும் பண்ணாது. அப்போ ஏதோ ஒரு உணர்வு அதுக்கு இருக்குது இல்லையா. அடுத்தான் திருமணம் சொல்கிறார், குழந்தையிலேயே அந்த வயிற்றில் இருக்கிற பொழுதே அதுபோல் நாம் அந்த நல்ல பயிற்சி, நாம் சிவ பயிற்சி கொடுத்து விட்டால் சைவ குழந்தையாக இது வரலாம் அல்லவா என்று தான் அந்த கர்ப்பக்கிரியில் அவர் சொல்கிறார். அந்த பகுதியெல்லாம் நம்ம பின்னால் நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய பகுதியெல்லாம் அதில் வருகின்றது. நம்ம பின்னால் பார்ப்போம் என்று கூறி, ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய சிவஞான அருள்முறை இருக்கட்டை ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி, இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி வருகின்றேன்.